ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு ஒன் நைட் ஸ்டாண்ட் மூவி தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம மூவிக்குள்ளே போகலாம். மூவியோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. ஆக்சுவலாக நம்ம ஹீரோயின் வந்து மியூட், அதாவது பேச வராது. ஹீரோயின் ஒர்க் பண்ணிட்டு இருக்க இடத்துல அங்கே ஒருத்தர் மேனேஜர்னு ஒருத்தர் இருக்கான். அவன் வந்து ஹீரோயின்ட்ட வேணுன்ட்டே தப்பாக நடந்துக்க பார்த்துட்டு இருக்கான். வேணுன்ட்டே அவளை டச் பண்ணி பேசிகிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு தான் பேச வராதுனால அவனால் ஒன்றுமே சொல்ல முடியல. அவன் மாட்டுக்கு ஓவராக பேசிகிட்டே இருக்கான். அவன் சொல்கிறான், நீ நான் சொல்கிற மாதிரி செஞ்சேன்னா இங்கே வந்து உனக்கு நல்ல போஸ்டிங் வாங்கி தரேன், ஒழுங்காக நான் சொல்கிற மாதிரி கேளு அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் வந்து அதெல்லாம் கேட்க மாட்டேங்கிறா. அவன் வந்து கட்டி பிடிச்சி வேணும்னே அவளை வந்து இது பண்ணிட்டு இருக்கான். அதனால அங்கே இருக்க திங்ஸ்லாம் கீழே விழுந்துருது. அந்த சத்தத்தை கேட்டு அங்கே வேலை பார்க்குற எல்லா பொண்ணுங்களும் அங்கே வந்துடுறாங்க. வந்துட்டு இங்கே என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க. இவன் வந்து ஓவராக பேச ஆரம்பிச்சிடறான். ஏன்னா இவனால தானே பேச முடியாது. அதனால வேணும்ட்டே இவன் என்கிட்ட வந்து வேணும்ட்டே தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ணுறா. இவன் என்ன ஒர்க் பண்ணுறான்னு பார்க்கறதுக்காக தான் வந்து, ஆனால் வேணும்ட்டே என்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டா அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் இவளை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. கொஞ்சம் கூட உனக்கு அறிவே இல்லையா, எல்லா பசங்ககிட்டையும் இப்படி தான் தப்பாக நடந்துட்டு இருப்பியா அப்படின்னு சொல்லி கரெக்டாக அவளை பிடிச்சி தள்ளி விட அவளோட பாக்கெட்டில் இருந்து அந்த ப்ரெக்னென்சி கிட் இருக்கும். அந்த டெஸ்ட் வந்து கீழே அவங்கெல்லாம் பார்த்துறாங்க. ஓ, நீ ப்ரெக்னெண்ட்டாக வேறு இருக்கியா, நீ கொஞ்சம் கூட நல்லா இல்லை, இது யார் குழந்தை அப்படின்னு சொல்லி ஓரா அவளை பற்றி தப்பாக பேச ஆரம்பிச்சிடுறாங்க. உனக்கு கல்யாணம் கூட ஆகலை, அதுக்குள்ளே போய் ப்ரெக்னென்ட் ஆகிட்டு வந்தியா, நீ எல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை, கொஞ்சம் கூட சரியில்லாத பொண்ணுலாம் இங்கே வேலையே செய்யக்கூடாதுன்னு ஓவரா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மேனேஜரோட ஒய்ஃப் இருக்காங்க, அவங்களும் அவளை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. அந்த ஃப்ளாஷ்பேக் சீனில் என்ன ஆகுதுன்னா, ஹீரோயின் வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு நடந்து போயிட்டு இருப்பா. அங்கே வந்து ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. ஹீரோ வந்து கார்லேருந்து வெளியே வந்து ஒரு மாதிரி யாரோ அவனுக்கு வந்து ட்ரக் கொடுத்துட்டாங்க போல், அதனால அவன் ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ வந்து ஹீரோயின் வந்து அவனுக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு நினச்சிக்கிறா. கிட்ட போய் என்ன ஆச்சுன்னு வந்து ஃபோனில் வந்து பேசி டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதி காமிக்கிறா. அப்போ காமிக்கும் போதும் அவன் வந்து அதெல்லாம் கண்டுக்க மாட்டான். கண்டுக்காமல் ஹீரோயினை கையை பிடிச்சி இழுத்து காருக்குள்ளே போட்டு அவள்கிட்ட வந்து உனக்கு எவ்வளோ வேணும்னு சொல்லு, எவ்வளோ காசு வேணாலும் தரேன், ஆனால் நீ என் கூட இந்த நைட் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் வந்து யோசிக்கிறா. அவளுக்கு ஆன்ட்டிக்கு வந்து உடம்பு சரியாமல் இருக்கும், அதுக்காக இவன் கூட இருந்தால் அவன் வந்து காசு கொடுப்பான்னு சொல்லி அவள் யோசிச்சு கையில் வந்து 1ன்னு காமிக்கிறா. காட்டும் போது என்ன 1 மில்லியன், எதுக்கு இவ்வளோ காசு கேட்குற நீ, பரவாயில்ல ஆனாலும் நான் உனக்கு 1 மில்லியன் தரேன், என் கூட ஒன்றாயிரம் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறான். ஹீரோயின் வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறா, 1 மில்லியன்லாம் நான் கேட்கல, நான் 10,000 தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி மனசில் நினைக்கிறா. அப்போ ஹீரோ யோசிக்கிறான், நீ வந்து வாய் திறந்தே பேசல, ஆனால் நீ மனசில் யோசிக்கிறதுல எனக்கு எப்படி கேட்குது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். ஆமாம், ஹீரோயின் மனசில் நினைக்கிறத நம்ம ஹீரோ கேட்கும். அதுக்கப்புறம் ஹீரோ அதெல்லாம் கண்டுக்கல. ஹீரோயினை வந்து உள்ளே கூப்பிட்டான்ல, அப்புறம் அதுக்கப்புறம் ஒன்றா இருந்துடுறாங்க 2 பேரும் அன்றைக்கி நைட்டு. அப்புறம் ஹீரோயின் வந்து காலையில் எந்திரிச்சு பார்க்குறா. அப்போ காரில் எந்திரிச்சு பார்க்கும்போது ஹீரோ வந்து ஆனால் தூங்கிட்டு தான் இருக்கா. ஹீரோயின் நினைக்கிறா, சரி நம்ம கிளம்பிடலாம், நம்ம நம்பர் எழுதி வச்சுட்டுன்னு சொல்லி ஒரு பேப்பரில் வந்து நம்பர் எழுதி வச்சுட்டு அவன் எந்திரிக்கிறா. கரெக்டாக அவளோட ஜாக்கெட் இருக்குது, அதை எடுக்கும் போது அந்த பேப்பர் வந்து கீழே விழுந்துருது. அதை அவள் கவனிக்கல. அதுக்கப்புறம் இப்படி தான் அவள் வந்து ப்ரெக்னென்ட் ஆயிருப்பா. இங்கே இவளை போட்டு ரொம்ப அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்போ அந்த இன்னொரு லேடி வந்து சொல்கிறாங்க, இங்கே பாரு நம்ம வந்து போயிடலாம், இப்போ இவளை அடிக்க வேணாம், எல்லாருமே வராங்க, ஓனர் வந்துட போகிறாரு, அதனால அப்புறம் பார்த்துக்கலாம் வரும்னு சொல்லும் போது எல்லாரும் போங்க அப்படின்னு எல்லாரும் அந்த இடத்துல இருந்து போயிடுறாங்க. அந்த மேனேஜர் வந்து ஓவரா பேசுறான், நீ என் பேச்சை கேட்டிருந்தேன், இதெல்லாம் உனக்கு தேவையா அப்படின்னு சொல்லி துப்பிட்டு போறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஆக்சுவலாக நம்ம ஹீரோயின் வந்து ஒன்றா வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இருந்தாலும் நம்ம ஹீரோக்கு வந்து ஹீரோயினை வந்து மறக்க முடியல, அவன் நினப்பாவே இருக்கு. அங்கே அசிஸ்டன்ட் பையன் வந்து கேட்குறான், நீங்கள் இன்னும் அவங்கள மறக்கவே இல்லையா அப்படின்னு சொல்லும் போது அவன் சொல்கிறான், எனக்கு என்னமோ அவள் மனசில் நினைக்கிறதெல்லாம் எனக்கு தெரிஞ்சுது, அதான் என்னால் அவள் வாய் திறந்து பேசவே இல்லை, இருந்தாலும் அவள் மனசில் நினைக்கிறதெல்லாம் எனக்கு கேட்டுச்சு, அது எப்படி அதனால தான் அவளை வந்து நான் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இருந்தாலும் அவள் வந்து காசுக்காக தான் என் கூட அன்றைக்கி நைட்டில் இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் தான் அன்றைக்கி நம்பர் எழுதி வச்சுட்டு போயிருப்பாள், அதான் கீழே விழுந்திருக்கும்ல, அதனால ஹீரோ வந்து காசு கொடுத்துருக்க மாட்டான். ஹீரோ நினைக்கிறான் அவள்கிட்ட எப்படியாவது அந்த காசை வந்து கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி, அதனால தான் தேடிட்டு இருக்கான் அவளை. இன்னும் ஆக்சுவலாக நம்ம ஹீரோயின் எல்லாம் பிடிக்கல, அவள் காசுக்காக தான் இருந்தான்னு சொல்லி நம்ம ஹீரோயின் மேலே கோவம் தான் அவனுக்கு. அந்த சீனை கட் பண்ணால் ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து கெஃபேல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா, அங்கே சாப்பாடு கொடுக்கறதுக்காக. அங்கே வந்து லைனில் நிறைய பசங்க வந்து நிற்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அழகாக இருக்கனால இதெல்லாம் இருக்க அங்கே இருக்க பொண்ணுங்களுக்கு வந்து சுத்தமாக பிடிக்காது நம்ம ஹீரோயினை, அதனால ஓவராக பேசுகிறாங்க. நீங்களாம் அவகிட்ட தான் வந்து சாப்பாடு வாங்க வந்திருக்கீங்களா, அவள் கேரக்டரே சரியில்லை, அவளுக்கு ஒன்றும் கல்யாணம் கூட ஆகல, ஆனால் ஒன்றும் ப்ரெக்னென்ட் ஆகிட்டா, நீங்கள் அவங்ககிட்ட தான் சாப்பாடு வாங்க வந்திருக்கீங்க, வாங்கி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட அந்த பசங்க எல்லாரும் அந்த மாற்றி இன்னொரு லைனில் போய் நின்றுக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்குற ஹீரோயினுக்கு வந்து கஷ்டமாயிடுது. அவள் வந்து நான் நினைக்கிறான், நான் அப்படிலாம் இல்லைன்னு சொல்லணும்னு நினைக்கிறான், ஆனால் அவனால் பேச முடியல, அதனால அவள் ரொம்ப அழுதுட்டு அப்படியே கஷ்டப்பட்டு நின்றுட்டு இருக்கா. அங்கே இருக்க எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு குப்பை போடலான்னு சொல்லிட்டு வெளியே ஹீரோயின் வந்து குப்பை போட வரா. கரெக்டாக நம்ம ஹீரோட கார் அந்த சைட் போக நம்ம ஹீரோயின் வந்து பார்த்துறான் லைட்டாக. அவள் தானே அது இங்கே தான் வேலை பார்க்குறாளா, அந்த யூனிஃபார்ம் பார்த்துருவான். அந்த
ஃபேக்ட்ரியில தான் வேலை பார்க்குறா போல அப்படின்னு சொல்லி அங்கே போய் நின்றுட்டு இங்கே ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிற எல்லா லேடிஸும் வந்து நிற்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிடுறான். இங்கே கெஃபேல பார்த்தா அவங்க எல்லாரும் வேணும்ட்டே அவளை வேலை வாங்கிட்டு இருக்காங்க. அவளை போட்டு டார்ச்சர் பண்ணிருக்காங்க. அவன் மேலே வந்து வேணும்ட்டே பீன்ஸ்லாம் தூக்கி போட்டு விளையாண்டுருக்காங்க. ஹீரோயின் வந்து பொறுத்து பார்த்துட்டே இருக்கா. அப்போ இங்கே இவங்களுக்கும் தெரியுது வெளியே வந்து மிஸ்டர் கு வந்து ஏதோ ஒரு பொண்ணை தேடிட்டு இருக்காருன்னு சொல்லி, இந்த மாதிரி ஏதோ ஒரு பொண்ணை தான் தேடிட்டு இருப்பார் போல அப்படின்னு சொல்லி ஓவராக பேசிட்டு இருக்காங்க. உன்ன மாதிரி வந்து கேரக்டர் சரியில்லாத பிள்ளைய தான் தேடிட்டு இருப்பார் போல, நீ இந்த மாதிரி பொண்ணுங்க தான் நிறைய பேர் வந்து செடியூஸ் பண்ணி சுற்றிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஓவராக பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்து பொறுத்து பார்க்குறா. ஆனால் அவளுக்கு கோவம் வந்துருச்சு. அவள் கோவத்தில் எழுந்திரிச்சு பேப்பரில் நான் அப்படிலாம் இல்லை எனக்கு தேவையில்லாமல் பேசாதீங்கன்னு சொல்லி எழுதி காமிக்கிறா. அங்கே இருக்க லேடி ஒருத்தி வந்து ஓவராக வந்து ஹீரோயின் தள்ளி விட ட்ரை பண்ணிருக்கா. ஏன்னா ஓவராக பேசியிருக்கேன், எங்ககிட்டே ஓவராக எதிர்த்து பேசுறியா அப்படின்னு சொல்லி தள்ளி விடுறா. தள்ளி விடும் போது ஹீரோயின் கால் பட்டு அங்கே இருக்க பிளேட்லாம் கீழே விழுந்து உடஞ்சிருது. கரெக்டாக அங்கே வந்து அந்த மேனேஜர் இருக்கான்ல அவனும் வந்துடுறான். வந்து யார் உடைச்சான்னு கேட்கும்போது இவங்க எல்லாருமே பழி போட ஆரம்பிச்சிடறாங்க வேணும்ட்டே ஹீரோயின் மேலே. ஹீரோயின் தான் உடைச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் நம்ப மாட்டான். வேணும்ட்டு அவனும் கெட்டவன் தானே, அவனும் ஓவராக பேச ஆரம்பிச்சிடறான். ஒழுங்கா நீ எனக்கு வந்து காசு கொடுக்கணும், நீ தான் உடைச்ச அவன் சம்பளத்துலேருந்து பிடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து சொல்ல ட்ரை பண்ணுறான் நான் எதுவும் பண்ணலன்னு. இருந்தாலும் அவனால் பேச முடியாதனால அவனால் எதுவுமே சொல்ல முடியாமல் நிற்கிறா. அவள் வேற ப்ரெக்னெண்ட்டாக இருக்கனால அவளுக்கு வந்து வாமிட் வர மாதிரி இருக்குது. இங்கே நம்ம ஹீரோ காட்டுறாங்க, அவனுக்கும் வாமிட் வர மாதிரி இருக்குது. நம்ம ஹீரோயினுக்கு வரதெல்லாம் ஹீரோக்கும் வர மாதிரி இருக்குது. அதாவது 2 பேர்த்துக்கும் சொல்ல முடியாத ஒரு கனெக்ஷன் மாதிரி. நம்ம ஹீரோயினுக்கு என்னெல்லாம் நடக்குதோ அதுவும் ஹீரோவுக்கு நடக்கும். அந்த மாதிரி நம்ம ஹீரோவுக்கும் வாமிட் வர மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் ஹீரோ அங்கே இருக்க பொண்ணுங்கள்லாம் பார்க்குறான். ஸோ பார்த்துட்டு சொல்கிறான் இங்கே இருக்கவங்கலாம் கிடையாது அப்படின்னு சொல்கிறான். இன்னும் யாராவது இருக்காங்களான்னு சொல்லி கேட்குறான். அப்போ அசிஸ்டன்ட் சொல்கிறான் கேஃபேட்டேரியாவில் வந்து இன்னும் கொஞ்சம் பொண்ணுங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி 2 பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே ஹீரோயினை போட்டு எல்லாரும் திட்டி போட்டு பயங்கரமாக புள்ளி பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டாக நம்ம ஹீரோ வரதை வந்து அந்த மேனேஜர் வந்து தூரமாக பார்த்துடுறான். பார்த்தீங்கன்னா இங்கே தான் வராரு மிஸ்டர் கு, நீங்கள் எல்லாரும் உள்ளே போய் அவளை வந்து முதல்ல இங்கே தூக்கிட்டு போய் உள்ளே வைங்க, நம்ம இவளை அப்படி புள்ளி பண்ணுறதை பார்த்தா அவர் ஏதாவது தப்பாக நினச்சிக்குவார் அப்படின்னு சொல்லி இவளை தூக்கிட்டு உள்ளே போக சொல்கிறாரு அந்த மேனேஜர். ஹீரோ வந்து பார்க்குறான். ஆனால் அங்கே ஹீரோயின் இல்லை. ஹீரோயினை தான் கீழே உட்கார வச்சு அவளை காலை பிடிச்சி மிதிச்சிட்டு இருப்பாங்க, அவள் எந்திரிக்க முடியாத மாதிரி. ஹீரோயின் வந்து எந்திரிக்க ட்ரை பண்ணிட்டு இருப்பா. ஆனால் ஹீரோயினால முடியல. ஆனால் ஹீரோ வந்து கேட்குறான் வேறு யாருமே இல்லையா இங்கே அப்படின்னு கேட்கும்போது யாரும் இல்லைன்னு சொல்லி அந்த மேனேஜர் சொல்லிடுறான், வேறு பொண்ணுங்களே இல்லைன்னு. கரெக்டாக நம்ம ஹீரோயின் வந்து எந்திரிக்க ட்ரை பண்ணும்போது அங்கே ஒரு சத்தம் வருது. அவன் என்னன்னு பார்க்க வரான். அதுக்குள்ளே வெளியே இருக்க யாரோ வந்து ஹெல்ப் பண்ணுங்க எனக்கு காப்பாற்றுங்கன்னு கத்துறதை கேட்டு அது ஹீரோயினாக இருக்குமோ நினச்சிட்டு வெளியே ஓடி போகிறான். ஹீரோ போனதுக்கப்புறம் இவங்கெல்லாம் இவ என்ன பண்ணுறான்னு சொல்லி கீழே பார்க்குறாங்க. ஹீரோயின் வந்து ப்ரெக்னெண்ட்டாக வேறு இருக்காள். இவங்க காலை பிடிச்சி அமுக்கிறனால ஒரு மாதிரி ஐயோ வந்து மயங்கிட்டா. ஐயோ செத்து போயிட்டாலான்னு போய் கையை வச்சு பார்க்குறா. மூச்சு இருக்கு, அப்பாடா மூச்சு இருக்கு, வாங்க நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க போயிடுறாங்க. இங்கே ஹீரோயின் தான் ஹெல்ப்னு கேட்டால் நினச்சிட்டு ஹீரோ வந்து தூக்கி பார்க்குறான். ஆனால் நம்ம ஹீரோயின் இல்லைன்னு நினச்சேன்னு அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. சரி வாங்க நம்ம இங்கேருந்து போகலாம், போய் அவளை தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவன் கிளம்பிடுறான். இங்கே ஹீரோயினுக்கு வந்து இப்போ தான் வந்து மயக்கம் தெரியுது. தெரிஞ்சுன்னா அவள் பார்க்குறா நைட்டே ஆயிடுச்சா, ஐயோ யாருமே என்னை எழுப்பி விடலையே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ ஆன்ட்டி வேறு கவலைப்படுவாங்களே அப்படின்னு சொல்லி ஃபோன் எடுத்து மெசேஜ் பண்ணுறா ஆன்ட்டிக்கு. நான் வந்து சேஃபாக தான் இருக்கேன், எனக்கு வந்து இன்றைக்கி ஓவர் ஒர்க் இருந்துச்சு, நான் வந்து நாளைக்கு வந்துடுறேன், இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் இங்கே நான் ஸ்டே பண்ணிக்கிறேன்னு சொல்லி மெசேஜ் அனுப்பிச்சி விட்டுறா. அடுத்த நாள் மார்னிங் ஹீரோயின் ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்திருப்பா. அவள் தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காள், எப்படி வளர்த்த முடியும் அவனால், அதனால் இது அபார்ஷன் பண்ணிடலான்னு சொல்லி நினச்சி தான் வந்திருப்பா டாக்டர் பார்க்குறக்காக. அப்போ வந்து டாக்டர் சொல்கிறாங்க நீங்கள் அபார்ஷன் பண்ணணுன்னா உங்களுக்கு வந்து நான் இவ்வளோ அமௌண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுக்குறாங்க. இதை பார்த்துட்டு இவ்வளோலாம் அவளால் கட்ட முடியாதுன்னு சொல்லி யோசிக்கிறா. அது கூட அவள்கிட்ட காசு இருக்காது. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து அதே ஹாஸ்பிட்டலுக்கு தான் ஹீரோவோட அசிஸ்டன்ட் பையனும் வந்திருப்பான். வந்துட்டு உட்காந்து ஃபோன் பேசிகிட்டு இருப்பான் யார்கிட்டையோ. கரெக்டாக நம்ம ஹீரோயின் வந்து பார்க்குறான். பார்த்துட்டு அவள் வந்து சைன் லாங்குவேஜில் பேசிகிட்டு இருப்பா. அதை பார்த்துட்டு ஒருவேளை இவங்களா இருப்பாங்களோ நம்ம ஹீரோ சொன்னது, ஏன்னா ஹீரோயினுக்கு தான் பேச வராதுல்ல, அதனால சைகையில் பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இவங்களா இருப்பாங்களோ, சரி நம்ம ஹீரோக்கு எதுக்கும் அமுச்சு விட்டு பார்க்கலாம் நம்ம சாருக்குன்னு நினச்சி ஹீரோயின் வந்து ஃபோட்டோ எடுத்து நீங்கள் சொன்ன பொண்ணு இவங்களான்னு கொஞ்சம் பாருங்கன்னு சொல்லி அமுச்சு விடுவான். அமுச்சு விட்டனும் ஹீரோ பார்த்துட்டு ஆமாம் அந்த பொண்ணு தான், டக்குன்னு அந்த பொண்ணை எப்படியாவது கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும் போது அதுக்குள்ளே அவள் வந்து போயிடுவான் அந்த இடத்த விட்டு. இங்கே அசிஸ்டன்ட் வந்து காமிப்பான் ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வந்து அவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அதனால தான் வந்து வந்திருக்காங்க ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே வந்து ஹீரோட அம்மாவுக்கு வந்து இதெல்லாம் கேட்டபோது ஹாப்பியாக இருக்கும். ஹீரோட அம்மா வந்து நல்லவங்க தான், அதனால அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். என் மருமக வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கால, எப்படியாவது அவனை கண்டுபிடிச்சி கூட்டுவான்னு சொல்லி அசிஸ்டண்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க அம்மா. ஹீரோக்கு ஹீரோயின் மேலே லவ்வெல்லாம் இல்லை, அதனால அவன் கண்டுக்கலாம் இல்லை. இருந்தாலும் அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு மட்டும் தான் யோசிக்கிறான். ஹீரோக்கு என்னென்னா அவள் வந்து காசுக்காக தான் கூட இருந்தா, அதனால் அவளுக்கு சுத்தமாக பிடிக்கல நம்ம ஹீரோக்கு. அசிஸ்டன்ட் வேறு சொல்கிறான், அவங்க வேறு அபார்ஷன் பண்ணுறதுக்கு டீட்டெயில்ஸ்லாம் கேட்டுட்டு போனாங்கன்னு டாக்டர் சொன்னாருன்னு சொன்னவன் அம்மாக்கு டென்ஷன் ஆயிடுது. எப்படியாவது நீ அவளை வந்து கூட்டிகிட்டு வா, நான் தான் என் பேரையோ பேத்தியோ வரப்போது நான் நல்லா பார்த்துப்பேன், நீ எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சி எங்கே இருந்தாலும் நீ கூட்டிகிட்டு வான்னு சொல்லி அம்மா புலம்பிட்டு இருக்காங்க அசிஸ்டண்ட்டை. அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் வந்து வேலைக்கு போகலான்னு சொல்லி வந்திருப்பா. அங்கே வேலைக்கு போகலான்னு வந்து பார்க்கும் போது அங்கே ஒரு போர்டில் வந்து இங்கே
ஹீரோயின் வந்து வேலையை விட்டு தூக்கியாச்சுன்னு எழுதியிருக்கும். அப்போ பார்த்துட்டு ஏன் நான் என்ன தப்பு பண்ணேன், எதுக்கு இங்கே வந்து என்ன இப்படி போட்டுருக்கீங்க, நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போ அவங்க எல்லாரும் உன்னை வேலையை விட்டு தூக்கியாச்சு, உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கமா இல்லை, எதுக்கு இப்போ வர அப்படின்னு சொல்லி எல்லாரும் பிடிச்சி அவளை திட்ட ஆரம்பிச்சிடறாங்க. அவள் 2 கையும் பிடிச்சி புள்ளி பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டாக அவள் பாக்கெட்டில் இருக்க ஸ்கேன் ரிப்போர்ட் இருக்கும், அதை எடுத்து பார்த்துட்டு இங்கே பாருங்கடி அவள் வந்து உண்மையாகவே ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கா, பாருங்க ஸ்கேனில் எடுத்துகிட்டு வந்திருக்கா, யார் குழந்தது, கொஞ்சம் கூட அசிங்கமா இல்லையா உனக்கு, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி இப்படி பண்ணிட்டு வந்திருக்கேன்னு ஓவரா பேச ஆரம்பிச்சிடறாங்க. அவளை அடிக்க வேற சொல்கிறாங்க. அவளை அடிக்க இங்கே நம்ம ஹீரோக்கு வலிக்குது. நம்ம ஹீரோயின் தான் கனெக்ட் ஆகிருக்காங்க, அதனால ஹீரோயினுக்கு வலிக்கிறதுலாம் நம்ம ஹீரோக்கும் வலிக்குது. அப்போ ஹீரோ சொல்கிறான் எனக்கு ஏதோ தப்பாக தோணுது, அதனால வா நம்ம ஃபேக்ட்ரி போய் திருப்பி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அசிஸ்டண்ட்டை சொல்கிறான். இங்கே ஹீரோயினை வந்து இழுத்துட்டு வந்து ஒரு குடிகாரன் இருக்கான், அவன்கிட்ட வந்து கொடுத்துட்டு இங்கே பாரு இவ வந்து தப்பானவதான், நீ இந்த நைட் ஃபுல்லாக அவளை வச்சுக்கோ என்னமோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அவனும் தப்பாக நடந்துக்கலாம்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட வரான். கரெக்டாக நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறான். ஹீரோ வந்து ஹீரோயினை காப்பாற்றிடுறான். ஹீரோயின் வந்து தூக்கிக்கிறான். தூக்குனதுக்கப்புறம் எல்லாத்தையும் அடிக்க சொல்லிடுறான். அதனால எல்லாருமே பயப்படுறாங்க, ஐயோ இவர் வந்துட்டாரே, ஏன்னா நம்ம ஹீரோ தான் அந்த இடத்துக்கே முதலாளி. அப்போ வந்து எல்லாரும் சொல்கிறாங்க மிஸ்டர் கு நாங்கள் தெரியாமல் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லும் போது அவன் சொல்கிறான் இவ யாருன்னு தெரியுமா உங்களுக்கு, அவள் வயிற்றுல வளர்கிற குழந்தை யாருன்னு தெரியுமா, என்னோட குழந்தை தான் அவள், நான் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிடுறான். அப்போ எல்லாரும் ஷாக் ஆகிடுறாங்க, எங்களுக்கு தெரியல என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கதற ஆரம்பிச்சிடறாங்க. அப்போ ஹீரோ சொல்கிறான் இவங்க எல்லாத்தையும் அடிச்சு போடு, இவங்க யாருக்குமே இனிமேல் இங்கே வேலை கிடையாது அப்படின்னு சொல்லிடுறான். அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸும் யாரும் இங்கே வேலை பார்க்கக்கூடாது, எதுவுமே ஒரு ஒத்த பைசா கூட அவங்களுக்கு இங்கேருந்து கொடுக்கக்கூடாது, எல்லாரையும் அடிச்சு இந்த ஊரை விட்டே துரத்தி விட அப்படி சொல்லிடுறான் அசிஸ்டண்ட்டை. அப்போ வந்து குடிச்சிட்டு இருந்தான்ல அவனையும் போட்டு பயங்கரமாக அடிச்சிடுறான் அசிஸ்டண்ட்டு. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஹீரோயினை வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறான். வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததும் ஹீரோயின் வந்து அவளோட ஷூவெல்லாம் கழட்டிட்டு இந்த இடமே ரொம்ப பெருசாக இருக்குது, ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் போல் இந்த வீடு, நான் வந்து ஷூவை கழட்டிக்கிறேன், என் ஷூ வந்து ரொம்ப டர்ட்டியாக இருக்குன்னு கழட்டுறா. ஹீரோ சிரிச்சுட்டே அந்த ஷூவை வந்து கையில் எடுத்துகிட்டு ஹீரோயினையும் தூக்கிக்கிறான். அப்படிலாம் எதுவும் இல்லை நீ வா வீட்டுக்குள்ளே அப்படின்னு சொல்லி ஹீரோயினை தூக்கிட்டு வீட்டுக்குள்ளே போயிடுறான். அப்புறம் வீட்டுக்குள்ளே பார்த்தா அம்மா இருக்காங்க. அம்மா வந்துட்டு எப்படிமா இருக்க, உன்னை இத்தனை நாளாக நான் தான் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி அம்மா பேசுகிறாங்க. ஏம்மா காலில் வந்து ஷூ கூட போடாமல் இருக்க, எவ்வளோ குளிருது அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லும் போது ஹீரோ சொல்கிறாங்க மெய்ட்ட அவளுக்கு வந்து ஷூ எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அம்மா வந்து கையை பார்த்துட்டு என்னாச்சு உன் கையில் புண்ணாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மருந்து போடு, யார் ஒன்று இப்படி பண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. அப்போ ஹீரோ சொல்கிறாம்மா நீங்கள் அதெல்லாம் விடுங்க, அவளுக்கு மருந்து போடலாம், அதுக்கப்புறம் இதை பற்றி பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா வந்து எந்திரிச்சு போகிறாங்க. எந்திரிச்சு போகும்போது நான் வந்து சும்மாவே விட மாட்டேன், உன்னை புள்ளி பண்ணவங்கள கொஞ்சம் கூட விட மாட்டேன், உன்னை இப்படி பண்ணணும்னு நினச்சவங்கள நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அம்மா போகிறாங்க. அப்புறம் ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு வந்து ஸ்லிப்பர் போட்டு விடுறான். அதை பார்த்து ஹீரோயின் வந்து சிரிக்கிறா. அவன் வந்து அப்படியே வெச்சக்கன்னு வாங்காமல் ஹீரோயினே பார்க்குறான். அதுக்கப்புறம் மருந்து போட்டு விடுறேன் கூட அப்படின்னு சொல்லி ஹீரோயின் வந்து பிடிச்சிக்கிறா. நான் வந்து போட்டு விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாரு நான் போட்டு விடுற மருந்து சொன்னா கேளு, உனக்கு வந்து புண்ணாயிடுச்சு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் வந்து அதெல்லாம் வேணாம் நானே போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து கையை கூட அப்படின்னு பிடிச்சி இழுத்து அவன் மருந்து போட்டு விடுறான். அப்போ ஹீரோ சொல்கிறான் இங்கே பாரு உனக்கு நான் காசு கொடுக்க வேண்டியது இருக்குல்ல, நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் சொல்கிறா இல்லை நீங்கள் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணீங்கல்ல அதுவே இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அதுக்கப்புறம் இதுக்கு மேலே நம்ம 2 பேருக்கு எந்த சம்மந்தம் வேணாம், நான் இங்கேருந்து கிளம்புறேன், நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணதே போதும்னு சொல்கிறா. அதுக்கு ஹீரோ சொல்கிறான் நான் அதை எப்படி ஒன்று விடும்போது நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க தானே அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்குறான். அப்போ வந்து ஹீரோயின் வந்து வெக்கப்பட்டுட்டு ஆமான்னு தலையை மட்டும் ஆட்டுறா. அப்போ வயிற்றுல இருக்கிறது என் குழந்தை தானே, நான் விட மாட்டேன், நீ வந்து இங்கே தான் இருக்கணும், நீ வந்து சேஃபாக இருக்குன்னு தெரிஞ்சால் மட்டும் தான் விடுவேன், நீ எனக்கு என் குழந்தைய கொடுத்துட்டு நீ எங்கே வேணால் போய்க்கோ அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிட்டு கிளம்புறான். அப்புறம் அங்கே மெய்டு ஒருத்தவங்க இருக்காங்க. ஹீரோயினோட ரூம் கொண்டு வந்து விடுறாங்க. ரூம் கொண்டு வந்துட்டு நீங்கள் தான்மா இருக்கணும், உங்களை இங்கே தான் இருக்க சொல்லியிருக்காங்க மேடம் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்க சொல்கிறாங்க. அப்போ ஹீரோயின் சொல்கிறா இந்த ரூம் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லும் போது மெய்ட் சொல்கிறாங்க உங்களுக்கு என்ன வேணும்னாலும் எனக்கு சொல்லுங்கள், மேடம் வந்து உங்களை நல்லா பார்த்துக்க சொல்லியிருக்காங்க, அதனால நான் உங்களுக்காக எப்போவுமே ஹெல்ப் பண்ணுறதுக்காக இருப்பேன், உங்களுக்கு எதாவது வேணும்னா அந்த பெல் வந்து ரிங் பண்ணுங்கள் நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அந்த மெய்டு அங்கேருந்து போயிடுறாங்க. ஹீரோயின் வந்து அந்த ரூம் அந்த பெட்டெல்லாம் பார்த்து ஆச்சரியப்படுறா. இது ரொம்ப அழகாக இருக்குல்ல, எனக்காக தான் இதுவா அப்படின்னு, இந்த குழந்தைய வந்து பெற்று கொடுத்துட்டு நல்லபடியாக நம்ம போயிடணும் அப்படின்னு சொல்லி அந்த பெட்டில் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கா. இதெல்லாம் கனவுமா இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவளுக்கு வந்து ஒரு மெசேஜ் வருது. அவங்க ஆன்ட்டிட்டு இருந்தா நான் எங்கம்மா இருக்க, வந்து 2 நாள் ஆச்சு வீட்டுக்கே வரல, நீ வந்து எனக்கு மெசேஜும் எதுவுமே பண்ணல, எனக்கு வந்து உன்னை பார்க்கணும் போல இருக்குது, நாளைக்கு வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி மெசேஜ் அனுப்பிச்சி விட்றாங்க. ஹீரோயினும் சரி நான் வரேன்னு சொல்லிடுறா. அடுத்த நாள் நம்ம ஹீரோ தான் ஹீரோயினை வீட்டில் விடுறதுக்காக வந்திருப்பான். ஆன்ட்டி கூப்பிட்டுருப்பாங்கல்ல, விட்டுட்டு காசை வந்து கொடுப்பாங்க, கார்டை எடுத்து. ஹீரோயின் சொல்லுவா எனக்கு இதெல்லாம் வேணான்னு சொல்லுவா. இருந்தாலும் ஹீரோ வந்து கேட்காம வந்து நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிடுவான். ஹீரோ போனதும் நம்ம ஹீரோயின் வந்து வீட்டில் கதவை தட்டுவா. ஆன்ட்டி தான் திறப்பாங்க. ஆன்ட்டி திறந்துட்டு நீ என்ன இங்கே பண்ணுற அப்படின்னு மாதிரி பார்ப்பாங்க. இங்கேருந்து நீ போயிடுமா வராதுன்னு சொல்லி கையை பிடிச்சி தள்ளுவாங்க. கரெக்டாக அந்த அங்கிள் ஒருத்தர் இருப்பான் வந்து கெட்டவன், கரெக்டாக வந்துட்டு வாமா இவனை வந்து காத்துட்டு இருந்தேன் நீ வரணும்னு தான் சொல்லிட்டு உள்ளவா அப்படின்னு சொல்லுவான். ஹீரோயின் வந்து உள்ள போனதுக்கு அப்புறம் ஆன்ட்டி கிட்ட சொல்றான் பாரு ஓவரா பேசிட்டு இருக்காது, அவகிட்ட நீ எதுவும் சொல்லக்கூடாது, என் பிளானை கெடுத்துடாத, நான் எப்படியாவது அவளை கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் உள்ள போய் பார்க்கறா. அங்க ஒரு பைத்தியம் இருக்கான்.
இருக்கான். அந்த அங்கிளோட பையன் தான். அவனுக்கு வந்து கொஞ்சம் பைத்தியம் பிடிச்சிருக்கு. இவன் கூட தான் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு சொல்லி ஹீரோயின் வந்து வர வச்சிருப்பான் வேணும்னே. அவன் பாட்டுக்கு குப்பையா போட்டுட்டு இருப்பா. ஹீரோயின் தான் கிளீன் பண்ணிட்டு இருப்பா. அவன் உடனே அங்கிள் வந்து எதுக்குடா குப்பை போடுற, அவளை ஏன் வந்து கஷ்டப்படுத்துற அப்படின்னு சொல்லிட்டு அந்த அங்கிள் அந்த பக்கம் போகும்போது ஆன்ட்டி வந்து சொல்லுவாங்க, எதுக்கு நீங்க வந்து நான் உன்னை கூப்பிடவே இல்லை, அவன் தான் உன்னை மெசேஜ் பண்ணி வர சொல்லியிருக்கான், இவங்க இந்த பைத்தியத்தை கூட உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் தான் அவன் பிளான் போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லும் போது கரெக்டாக அவன் வந்துடுறான். ஹீரோயின் வந்து இதெல்லாம் கேட்டு ஷாக் ஆயிருந்தாலும் அவளுக்கு ஒரு மாதிரி நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு. இங்கே ஹீரோக்கு வேலை பார்த்துருக்கான், அவனுக்கும் வலிக்கிற மாதிரி இருக்கு. ரெண்டு பேருக்கும் ஒன்னா தானே இருக்கும், ஒரே ஃபீலிங்ஸ் தானே, அதனால அவளுக்கு வலிக்கிறதுல அவனுக்கு வலிக்குது. ஹீரோயின் குடும்பம் தெரிஞ்சதுனால ஹீரோயின் வந்து சொல்கிறேன் நான் கல்யாணம்லாம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்து அடிக்கலான்னு போகிறான். ஆன்ட்டி வந்து காப்பாற்றலான்னு வராங்க. அவனை பிடிச்சி தள்ளி விட்டு ஆன்ட்டியும் தள்ளி விட்டு அடிப்படை வச்சிடறான். பத்தாவதுக்கு அந்த பைத்தியம் வர ஹீரோயினை கட்டி பிடிச்சி விட மாட்டேங்கிறான் வேணும்னே. அதுக்கப்புறம் ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா சைகையிலேயே சொல்கிறான் நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது திட்ட ஆரம்பிச்சிடறான் அந்த அங்கிள். என்ன தைரியம் இருந்தால் நீ இப்படி சொல்லுவேன், என்ன தைரியம் இருக்கும், நான் எப்படி அசிங்கப்படுத்துகிறேன் பாரு, ஒன்றும் கல்யாணம் கூட ஆகல அதுக்குள்ளே போய் ப்ரெக்னென்ட் ஆகிட்டு வந்திருக்கேன், அவனை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அங்கிள் திட்ட ஆரம்பிச்சிடறான். அதுக்கப்புறம் ஹீரோயினை வேணும்னே அசிங்கப்படுத்தணும்னு சொல்லி ஹீரோயினை கொண்டு வந்து நடு ரோட்டில் நிற்க வச்சு அசிங்கப்படுத்துறான். எல்லாரும் முன்னாடியும் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி இப்போ எங்கேயோ ப்ரெக்னென்ட் ஆகிட்டு வந்துட்டா அப்படின்னு சொல்லி ஓவரா திட்ட ஆரம்பிச்சிடறான். எல்லாரும் முன்னாடியே அசிங்கப்படுத்த ஆரம்பிச்சிடறான். எல்லாருமே அவளை பற்றி தப்பாக பேச ஆரம்பிச்சிடறாங்க. உடனே என்ன பண்ணுறான்னா ஒரு பேப்பரில் எழுதி ஒரு மிஸ்டர் கோவோட குழந்தை தான் என் வயிற்றுல இருக்க குழந்தை அப்படின்னு எழுதி காமிக்கிறா. அதை பார்த்தோன்னே எல்லாருமே வந்து தப்பாக பேச ஆரம்பிச்சிடறாங்க. ஹீரோயினை தான் வேற யாரோ குழந்தைய வச்சுக்கிட்டு இவ வந்து மிஸ்டர் கோ குழந்தைன்னு சொல்கிறா. ஏன்னா மிஸ்டர் கோ தான் வந்து இந்த ஊர்லேயே வந்து பணக்காரரு, அவரோட குழந்தையா எப்படி இருக்கும், இதெல்லாம் சும்மா போய் சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவளை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அங்கிள் வந்து இவளை அடிக்கலான்னு போகிறான். அப்போ வந்து அவள் வந்து காப்பாற்ற வரா. ஆன்ட்டி காப்பாற்ற வந்தீங்கன்னா ஆன்ட்டியை போட்டு அடிச்சு வர்றாங்க குச்சியிலேயே. ஆன்ட்டி வந்து மயங்கிடுறாங்க. ஹீரோயின் போய் பார்க்குற ஆன்ட்டிக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி இவன் சும்மா விட மாட்டேங்கிறான். என்ன ஓவரா பண்ணிட்டு இருக்க, இப்போ ஒன்று என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு குச்சியை தூக்குறான். கரெக்டாக அங்கே ஹீரோ வந்துடுறான். நம்ம ஹீரோக்கு தானே தெரிஞ்சிருச்சு ஹீரோயினுக்கு ஏதோ வந்து ஆபத்துன்னு சொல்லி, அதான் அங்கே கரெக்டாக வந்துடுறான். வந்து ஹீரோயினை காப்பாற்றிட்டு உனக்கு ஒன்றும் ஆகலையேன்னு சொல்லி கேட்குறான். எனக்கு ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கேன், ஆன்ட்டி தான் வந்து மயங்கி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறா. அங்கிள் வந்து ஓவரா வாய் பேச ஆரம்பிச்சிடான். எங்கள் குடும்பத்துக்குள்ளே நீ எதுக்கு வர, நாங்கள் என்னமோ பண்ணிட்டு போகிறோம், நான் அடிக்கிறேன் கொள்கிறேன், உனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு வந்து பயங்கரமாக கோவம் வந்துடுது. கோவம் வந்து அசிஸ்டண்ட்டை சொல்கிறேன் இவனை சும்மாவே விடாத, அடிச்சு போடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஆன்ட்டிக்கு தான் அடிபட்டுருக்குல, அதனால ஆன்ட்டியை கூட்டிகிட்டு வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஹீரோயினும் ஆன்ட்டி கிட்ட நின்று தான் பேசிகிட்டு இருக்காங்க. கரெக்டாக ஹீரோவோட அம்மா அங்கே வந்துடுறாங்க. வந்துட்டு நீ கவலைப்படாதம்மா, உனக்கு இன்னும் ஆகலைல்ல, உனக்கு எதுவும் அடிப்படலை, குழந்தெல்லாம் சேஃபாக தான் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவளும் நல்லா இருக்குன்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் சொல்கிறாங்க நீ வந்து ஆன்ட்டி வீட்டுக்கெலாம் போக வேண்டாம், நீ நம்ம வீட்லேயே இருக்கலாம், இனி அங்கே போனால் தானே உனக்கு பிரச்சனை, இனிமேல் நீ எங்கள் வீட்லேயே இருக்கலாம், ஆன்ட்டியும் நாங்களே பார்த்துக்குறோம், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயின் வந்து தயங்கி ஹீரோவை பார்க்குறான். ஹீரோ சொல்கிறான் நீ வந்துரு எங்கள் கூட, நாங்களே உன்னை பார்த்துக்குறோம் இனிமே அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் வீட்டில் தான் காட்டுறாங்க. எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ ஆன்ட்டி வந்து இவளுக்கு நிறைய சாப்பாடாக எடுத்து வைக்கிறாங்க. ஹீரோயினுக்கு இதெல்லாம் ஹாப்பியாக இருக்குது. அவள் வந்து ஒரு பேப்பரில் வந்து தேங்க்யூ ஆன்ட்டின்னு சொல்லி எழுதி காட்டுறா. ஆன்ட்டி சொல்கிறாங்க இனிமேல் நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன், நீ இங்கேயே இரு, உனக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் நான் பண்ணுவேன், நீ நல்லா சாப்பிடணும் இந்த டைமில் அப்படி சொல்லி ஆன்ட்டி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து தூங்கலான்னு சொல்லி வந்துடுறா. ஃபோன் பார்த்துட்டு இருக்கா. கரெக்டாக அங்கே ஹீரோ வரான். வந்தனும் அவள் சொல்கிறா எனக்கு வந்து திருப்பி வந்து காலேஜ் போகணும், எனக்கு வந்து திருப்பி படிக்கணும்னு இருக்குது, நான் வந்து ஆன்ட்டியோட மெடிக்கல் செலவுக்காக தான் வந்து படிப்பை வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு எனக்கு திருப்பி போகணும்னு சொல்லி சொல்கிறா. ஹீரோ சொல்கிறான் நான் உன்னை வந்து அனுப்புகிறேன், நீ கவலைப்படாத, உன்னை நான் படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறான். சரி உனக்கு வந்து நான் வந்து ஆயில் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அதாவது ஸ்ட்ரெச் மார்க் ஆயில் எங்கள் அம்மா வந்து கொடுத்து விட்டாங்க உனக்கு தேய்ச்சி விட சொல்லி, அதனால் நான் தேய்ச்சி விடுறேன்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கு வந்து ஹீரோயின் சொல்கிறா வேண்டாம் அப்படின்னு சொல்லி வைக்கப்படுறா. ஏன்னா வயிற்றில் தான் தேய்க்கணும், அப்போ தான் ஸ்ட்ரெச் மார்க் வராதுன்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஆயில் தேய்ச்சி விடுறான். ஹீரோயின் வேறு நகர்ந்து போகிறாளா, ஹீரோக்கு வேறு ஸ்லிப் ஆகி ஹீரோயின் கிஸ் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் ஐயோ கிஸ் வேறு பண்ணிட்டோமே, ஐயோ ப்ரெக்னெண்ட்டாக வேறு இருக்கா, நம்ம ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடுறான் ஹீரோ அங்கேருந்து. ஹீரோ அவன் போனதுக்கப்புறம் உட்காந்து வைக்கப்பட்டு இருக்கா. அடுத்த நாள் ஹீரோயின் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ருக்காங்க. அப்போ வந்து ஹீரோ சொல்கிறேன் இன்னைக்கு நீ ஸ்கூல் போகிறது தானே அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் அம்மா போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது சரி உனக்கு நான் வந்து பாடி கார்ட்ஸ் அமுச்சு விட்றேன், 10 பாடி கார்ட்ஸ் அமுச்சு விடுவா அப்படின்னு சொல்லி கேட்கா. இல்லை வேணாம் அப்படின்னு சொல்கிறா. சரி அப்போ ஒருத்தர் அமுச்சு விட்றேன், அசிஸ்டன்ட் வருவான் உன்னை விடுறக்காக அப்படின்னு சொல்லும்போது சரின்னு சொல்லிடுறா. அப்புறம் இங்கே ஸ்கூலில் தான் காமிக்கிறாங்க. அங்கே 2 பொண்ணுங்க 2 பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு எக்ஸ்பென்சிவ் கார், காஸ்ட்லி கார் வருது. அதை பார்த்துட்டு இங்கே பாரு காஸ்ட்லி கார் வருது, நம்ம ஸ்கூலுக்கு ஏதோ வந்து பணக்கார பையன் வர போகிறான் போல் அப்படின்னு சொல்லி 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த கார் வந்து நிற்கிது. வந்தீங்கன்னா இந்த ஒரு பொண்ணு இருக்கா, அவள் போய் சீன் போடுறேன்னு பேரில் அந்த காரில் போய் உட்காந்துட்டு சீன் போட்டுட்ருக்கா. கரெக்டாக அங்கே உள்ளே இருக்க அசிஸ்டன்ட் வந்து எந்திரிச்சு வந்துட்டு அடிச்சு தள்ளி எங்கள் காரில் வந்து நீ வந்து நிற்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் உட்காந்த இடத்த வந்து தொடச்சிட்டு மேடம் நீங்கள் வாங்கன்னு போய் ஹீரோயின் கார் டோர் ஓப்பன் பண்ணி விட்றான். கரெக்டாக நம்ம ஹீரோயின் வரதை பார்த்துட்டு இவங்க 2 பேரும் கடுப்பாயிடுச்சு. ஏதோ வந்து பணக்கார பையன் வருவான்னு நினச்சா இவ வரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருக்கும் பயங்கர பொறாம. ஹீரோயின் கரெக்டாக அந்த 2 பொண்ணு இருக்கால அந்த கிளாஸுக்கு தான் வந்துடுறா.
வந்தேன்னா அந்த 2 பொண்ணுங்க பாத்தியா அவ நம்ம கிளாஸ் தான் போல, அவள சும்மாவே விடக்கூடாது. எல்லாரும் ஹீரோயின் வந்து அழகா இருக்கா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்ப 2 பேத்துக்கு பயங்கர பொறாம. இவள சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா ஹீரோயின் வந்து சைன் லாங்குவேஜ்ல வந்து பேச ட்ரை பண்றா. அதெல்லாம் பார்த்துட்டு ஓ இவளுக்கு வாய் பேச வராதா அப்படின்னு சொல்லி எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. சிரிக்க ஆரம்பிச்சேனும் அங்க இருக்க டீச்சர் வந்து திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட அறிவு இல்லையா, புது ஸ்டூடெண்ட் கிட்ட நீங்க இப்படிதான் பிஹேவ் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை போய் உட்கார சொல்றாங்க. அதுக்கப்புறம் இது இந்த பீரியட் வந்து செல்ஃப் ஸ்டடி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்ப ஹீரோயின் போய் அவ பிளேஸ்ல உட்காரலான்னு போறா. கரெக்டா அந்த கெட்டவ இருக்கால அவ வந்து வேணுட்டே ஹீரோயினை கீழே தள்ளி விடணுக்காக ஹீரோயின் நடக்கும்போது காலை நடுவுல விட்டுறா. ஹீரோயின் வந்து கீழே விழுந்துடுறா. அந்த இன்னொரு பொண்ணு கை கொடுத்து சரி வா அப்படின்னு இப்படி தூக்கி விடுறேன்னு மாதிரி கை கொடுக்குறா. கை கொடுத்தேன்னா ஹீரோயின் வந்து சரி பரவாயில்ல அப்படின்னு கை கொடுக்க போறா. கையை தட்டி விட்டுறா. திருப்பியும் ஹீரோயின் வந்து கீழே விழுந்துடுறா. அப்ப வந்து ஓவரா பேசுறா, இங்க பாரு என்ன நான் கை கொடுப்பேன்னு நினைச்சியா, அப்படிலாம் கொடுக்க முடியாது போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து கஷ்டப்பட்டுட்டே ஒரு மாதிரி இருக்கு அவளுக்கு. இருந்தாலும் சரி பரவாயில்ல படிக்க வந்திருக்கோம் தானே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தனியா போய் உட்காந்துக்கிறா. அதுக்கப்புறமும் சும்மா இல்லாம இந்த 2 பிள்ளைங்க வந்து வேணும்ட்டே ஹீரோயின்ட்ட நான் அவங்கள தள்ளி விட்ட தப்பு தான் மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சாரி சொல்றேன்னு பேர்ல சும்மா வேணும்ட்டே வம்பிழுத்துட்டு இருக்காங்க. அப்ப சொல்றா சரி நம்ம 2 பேரும் எங்கேயாவது வெளியே போலாமா நம்ம 3 பேரும் அப்படின்னு கேட்கும் போது ஹீரோயின் சொல்றா சரி நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம்னு சொல்லி வேணும்ட்டே கேட்கறாங்க அந்த 2 பேரும். ஹீரோயினும் சரின்னு சொல்லி அந்த பேப்பர் எழுதி காமிக்கிறா. அப்ப கேட்கறாங்க சரி நம்ம எங்க வெளியே போலாம் அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் வந்து ஒரு பிளேஸ் எழுதி காமிக்கிறா. அந்த பிளேஸ் வந்து பார்த்துட்டு இது என்ன இவ்வளோ சீப்பா ஆன இடமா இருக்கு, இந்த இடத்துக்குலாம் நாங்கள் கண்டிப்பாக வரமாட்டோம், என்ன நீ காஸ்ட்லி காரில் வந்து இறங்கிட்டு இப்போ வந்து என்ன சீப்பான இடத்துக்கு கூப்பிடுறியா, டர்ட்டியாக இருக்க பிளேஸ்க்குலாம் நாங்கள் வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓவராக பேசிட்டு இருக்காங்க. கரெக்டாக அந்த கிளாஸ் மானிட்டர் வந்து ஹீரோயினை காப்பாற்றிட்டுறான். வந்து இங்கே பாரு நீ புதுசாக வந்திருக்க தானே வா உனக்கு எல்லா இடத்துக்கும் சுற்றி காட்டுறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து கிளாஸ்லாம் முடிச்சுட்டு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கா அசிஸ்டன்ட் வருவான்னு சொல்லிட்டு. அப்போ ஒன்றும் வரலேன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு அந்த கிளாஸ் மானிட்டர் பையன் வந்துடுறான். வந்துட்டு என்ன இங்கே பண்ணிருக்க வெயிட் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி பேசிட்டு எனக்கு வந்து உங்கள் நம்பர் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். எதுக்கு இந்த மாதிரி ஹீரோன்னு பார்க்குறா. அப்போ சொல்கிறேன் இல்லை நோட்ஸ்லாம் அனுப்புறதுக்கு தான் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் வந்து எழுதி அவன்கிட்ட கொடுக்குறான் நம்பரை. கரெக்டாக அங்கே ஹீரோ வந்து ஒரு கார் வந்துருச்சு. கரெக்டாக ஹீரோ அங்கே வந்துடுறான். ஹீரோ வந்து ஹீரோயின் கை பிடிச்சி இழுக்கிறான். வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் மானிட்டர் இருந்துட்டு எதுக்கு அவள் கை பிடிச்சி இழுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். கோவமா கேட்டேன்னா ஹீரோயின் சொல்கிறா இல்லை இல்லை அவர் எனக்கு தெரிஞ்சவர் தான் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறா. அதுக்கப்புறம் வந்து அசிஸ்டன்ட் பையன் வந்து அவனை போய் திட்டுறான். என்ன இங்கே மேடம் கிட்ட பேசிகிட்டு இருக்க, என்ன வெடிக்கப்பட்டிருக்க, ஒழுங்கும் ஓடிப்போ அப்படின்னு துரத்தி விட்டுறான். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஹீரோயினை போட்டு இழுத்துட்டு வந்து காரில் வந்து சாய வச்சு என்ன ஆச்சு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை வந்து எனக்கு ஹெல்ப் தான் பண்ணான் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. சரி வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறான். வீட்டுக்கு வந்தீங்கன்னா 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஹீரோ கேட்குறா இன்னைக்கு எப்படி போச்சு உனக்கு அப்படின்னு கேட்கும்போது அவ சொல்றா நல்லா போச்சு, ஆனால் ஒரு 2 பொண்ணுங்க தான் வந்து என்கிட்ட வந்து சண்டை போட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களே என்கிட்ட சாரி கேட்டாங்க. கிளாஸ் மானிட்டர் தான் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணா அப்படின்னு சொல்லி கேட்குறான். யார் அந்த பையன் நாங்கள் நெளி நின்றுருந்தானே அவனான்னு கேட்கும்போது ஆமான்னு சொல்லி ஹீரோயின் சொல்றா. ஹீரோ சாப்பிட்டுட்டு இருக்க எனக்கு பசிக்கல அப்படின்னு சொல்லி கோவமா எந்திரிச்சு போயிடுறான். அப்போ ஹீரோயின் யோசிக்கிறா எதுக்கு கோவப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் சொல்றாங்க. இது கூட அவங்களுக்கு புரியல, அவர் வந்து ஜெலஸ் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது எதுக்கு ஜெலஸ் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவருக்கு வந்து உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, இது கூட உங்களுக்கு புரியலையா அப்படின்னு கேட்கும்போது அப்படியா பிடிச்சிருக்கா நிஜமாவேவா, அப்போ அவருக்கு நான் சாரி சொல்லுமா அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஆமான்னு சொல்றாங்க. அப்போ ஹீரோயின் யோசிக்கிறா சரி நான் அவனுக்கு வேணா ஏதாவது குக் பண்ணி எடுத்துட்டு போய் அவனுக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு கொண்டு போய் கொடுக்கவா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் நினைக்கிறா. ஹீரோயின் வந்து ஹீரோக்கு பிடிச்சதெல்லாம் குக் பண்ணி எடுத்துட்டு போயிட்டா ஆஃபீஸ்க்கு. ஹீரோ ஒன்றும் வரல. ஹீரோ வந்து ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கான். ஹீரோ வந்து கோவமா இருக்கனால அங்கேயே உட்காந்து வேலை பார்த்துட்டு தான் இருக்கான். அப்போ வந்து அசிஸ்டன்ட்க்கு வேற கடுப்பா இருக்கு, இவர் வேற கோவமா இருக்காரு, நம்மள வேலை வாங்குறாரு, நம்மள விட மாட்டேங்கிறாருன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கான் அசிஸ்டன்ட். ஹீரோ வந்து அந்த கிளாஸ் மானிட்டர் நினைச்சு கோவப்பட்டுட்டே இருக்கான் இன்னைக்கு நடந்ததை நினைச்சே. அப்போ வந்து சொல்றான் அந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் தான் அவளை வச்சிருப்பேன், அதுக்கப்புறம் அவ போய்கிட்டோம் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி கரெக்டாக ஹீரோயின் வந்து இதெல்லாம் கேட்டுறா. வெளியே இருந்துட்டு கேட்டுட்டு அவளுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. உள்ள வந்துட்டு அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் செஞ்சு எடுத்துட்டு வந்திருப்பாள், அதை வச்சுட்டு உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமா வச்சுட்டு போயிடுறா. அப்போ அசிஸ்டன்ட் சொல்றான் ஒருவேளை அவங்க கேட்டிருப்பாங்களோ நீங்க ஏன் இப்படி சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கப்புறம் வந்து ஏன் சார் நீங்க இப்படி சொல்றீங்க, அவங்க பாருங்க உங்களுக்காக பிடிச்சதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க, ஸ்மெல்லே சூப்பராக இருக்குது, நீங்கள் வேணால் சாப்பிட்றீங்களா வாங்க வாங்க அப்படின்னு சொல்லும்போது அவன் சொல்கிறான் எனக்கு வந்து பசிக்கல, தூக்கி அதெல்லாம் ஃப்ரிட்ஜில் வை அப்படின்னு சொல்லும்போது நிஜமாவே ஃப்ரிட்ஜில் வைக்கவே அவங்களுக்கு பசிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆமாம் அதெல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். இங்கே பார்த்தா ஹீரோயின் வந்து பெட்டில் உட்காந்து புலம்பிட்டு இருக்கா. அவருக்கு நான் தான் லூஸு, நான் எப்படி தப்பாக நினச்சிட்டேன் போல், அவர் என்ன லவ் பண்ணுறாருன்னு, அவருக்குலாம் என்ன பிடிக்கல, அவர் எப்படி அது அவர் நினைக்கிறதும் கரெக்டு தானே, அவர் எவ்வளோ பணக்காரரு, அவர் போய் என்ன நினைப்பாரு அப்படி சொல்லி ஹீரோயின் வந்து நினச்சிட்டு இருக்கா. கரெக்டாக ஹீரோ வர சத்தம்
கேட்டால் வேணுன்ட்டே படுத்து தூங்குற மாதிரி படுத்துக்கிறா. அவள் வந்து திரும்பி படுத்துக்கிறா. அப்போ வந்து மனசில் நினைக்கிறா இந்த குழந்தைய பெற்று கொடுத்துட்டு நம்ம இங்கேருந்து போயிடணும் அப்படின்னு நினைக்கும் போது ஹீரோ வந்து டக்குன்னு வந்து பிடிச்சி அவளை இழுத்துட்டு இங்கே பாரு நான் சாரி சொல்கிறேன், தப்பு தான் அப்படி சொன்னது, நான் கோவத்தில் தான் சொல்லிட்டேன், மன்னிச்சுக்கோ, நான் கொஞ்சம் பொசிட்டிவ் ஆகிட்டேன், ஒழுங்காக என் கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணுறான். அடுத்த நாள் இங்கே ஸ்கூலில் தான் காமிக்கிறாங்க. ஸ்கூலில் அந்த 2 பொண்ணுங்களும் வேணுன்ட்டே வந்து ஹீரோயின்ட்ட நல்லவங்க மாதிரி பேசுகிறாளுங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, நேற்று தான் நம்மளால் வெளியே போக முடியல, இன்றைக்கி நம்ம எங்கேயாவது போகலாம், நம்ம ஸ்கூலில் வந்து நம்ம ஒரு எல்லாத்துட்டையும் வந்து சைன் வாங்க சொல்லியிருக்காங்க, நீயும் சைன் பண்ணியிருந்தா இந்த பேப்பரில் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அது படிக்க போகிறா. அதுக்கு முன்னாடி என்ன படிச்சுட்டு இருக்க, டக்குன்னு சைன் பண்ணு, எல்லாருமே தான் சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் வந்து சைன் பண்ணி கொடுக்குறா. இதுங்க 2 வேணுன்ட்டே ஏதோ ஒரு பிளான் பண்ணி தான் சைன் வாங்கியிருக்குங்க. அடுத்த நாள் இங்கே சேரிட்டி ஈவெண்ட்டில் தான் காட்டுறாங்க. அவங்க ஸ்கூலில் ஒரு சேரிட்டி ஈவெண்ட் மாதிரி நடக்குது. அதில் வந்து நிறைய பேர் வந்து காசு வந்து டொனேட் பண்ணலாம். அங்கே தான் ஹீரோயின் வந்திருக்கா. ஹீரோயின் வந்திருக்கும் போது கரெக்டாக அந்த 2 பேர்கிட்ட போய் பேசுகிறா. எனக்கு வந்து நான் எங்கே உட்காருறது, எனக்கு இடமே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும், நீ போய் எங்கேயாவது உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுது. அவளுக்கு இடம் இல்லாமல் நின்றுட்டு இருக்கா. கரெக்டாக அந்த கிளாஸ் மானிட்டர் சொல்கிறான், நான் வந்து இது ஹோஸ்ட் பண்ண போயிடுவேன், நீ வந்து என் பிளேஸில் வந்து உட்காந்துக்கோன்னு சொல்லிட்டு அவன் எந்திரிச்சிடுறான். அப்போ ஹீரோயின் போய் அங்கே உட்காந்துக்கிறா. அந்த ஈவெண்ட்டும் ஆரம்பிச்சிருச்சு. அதை ஹோஸ்ட் பண்ணுறது அந்த கிளாஸ் மானிட்டர் தான். வந்து சொல்கிறான், காசு கொடுத்தவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ், நம்ம வந்து இப்போ வந்து யாரெல்லாம் காசு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நிறையா காசு கொடுத்தது வந்து நம்ம ஹீரோயின் தான் அப்படின்னு எழுதியிருக்கு. அதில் அதாவது 10 மில்லியன் எழுதியிருக்கு. அப்போ ஹீரோயின் வந்து சொல்கிறா, நான்லாம் காசு கொடுக்கல, நான்லாம் எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்கிறா. அப்போ அங்கே இருக்க 2 பிள்ளைங்க இருக்காங்கல்ல, அவங்க வந்து நீ தான் சைன் போட்டிருக்கீங்க, வந்து பாரு 10 மில்லியனுக்காக கான்ட்ராக்டில் நீ தான் சைன் போட்டிருக்க, நீ தான் வந்து டொனேட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்க, இப்போ என்ன மாற்றி மாற்றி பேசுகிற, நீ எழுதிட்டு இப்போவே தப்பாக சொல்கிறே அப்படின்னு சொல்லி அந்த 2 பேரும் ஓவராக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஹீரோயின் வந்து இல்லைன்னு சொல்கிறா. அவளுக்கு வந்து ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கனால நம்ம ஹீரோக்கு வந்து நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்காங்க. அப்போ அவன் கேட்குற அசிஸ்டன்ட்டு ஹீரோயின் எங்கே இருக்கான்னு கேட்கும்போது இந்த மாதிரி சேரிட்டி ஈவெண்ட் வந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது சரிவா நம்ம அங்கே போய் பார்க்கலான்னு சொல்லி ஹீரோ சொல்கிறான். ஹீரோயின் சொல்கிறான், என்கிட்ட அவ்வளோ காசுலாம் இல்லை அப்படின்னு சொல்லும் போது அவங்க 2 பேரும் ஓவராக புள்ளி பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. அவளை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. என்னடி நீ சைன் போட்டு இப்போ வந்து பொய் சொல்லிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி 2 பேரும் அவளை அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. கரெக்டாக நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறான். இந்த கிளாஸ் மானிட்டரை காப்பாற்றலான்னு சொல்லி கிட்ட வரான். கேட்டு வந்து அசிஸ்டன்ட் வந்து கிளாஸ் மானிட்டர் பிடிச்சி தள்ளி விட்டுறான். அப்புறம் ஹீரோ சொல்கிறான், எதுக்காக அவளை போட்டு இப்படி பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் வந்து மனசுக்குள்ள நினைக்கிறா, இந்த மாதிரி நான் வந்து 10 மில்லியன் சைன் பண்ணி வாங்கிட்டாங்க அவங்க கிட்ட தெரியாமல் அப்படின்னு சொல்லும் போது அப்போ அவன் சொல்கிறான், 10 மில்லியன் தானே, இப்போ என்ன அதெல்லாம் ஒரு காசா, இப்போ என்ன உங்களுக்கு பிரச்சனை, நான் அதை வந்து அந்த பேப்பரை கிழிச்சு போட்டு இந்த 10 மில்லியன்லாம் என்ன, என்கிட்ட நிறைய காசு இருக்குது, இப்போ என்ன 100 மில்லியன் தருவா, எனக்கு பிரச்சனையே கிடையாது, அவள் எவ்வளோ வேணால் கொடுக்குவா அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறான். நான் வந்து 100 மில்லியன் கொடுக்குறேன், ஆனால் ஒரே ஒரு ரூல்ஸ் இருக்குது, இந்த 2 பேர் இந்த ஸ்கூலை விட்டே நீங்கள் வந்து தூக்கிடணும் அப்படின்னு சொல்கிறா. அப்போ வந்து அங்கே இருக்கவங்க வந்து சரி தூக்கிடுறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த 2 பேரும் கெஞ்ச ஆரம்பிச்சிடுறாங்க சாரின்னு. இருந்தாலும் ஹீரோ வந்து இவங்க 2 பேரும் சும்மையாக விடக்கூடாது, என்னோட ஒய்ஃபே வந்து நீ புள்ளி பண்ண ஆரம்பிச்சிட்டியா, என்ன தைரியம் இருக்கும் அப்படின்னு சொல்லணும். இதுக்கு 2 பேரும் சண்டை போட ஆரம்பிச்சு ஒன்னால தாண்டி மாற்றி மாற்றி அடிச்சுக்குதுங்க. அதுக்கப்புறம் அந்த கிளாஸ் மானிட்டருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் பொறாமையாக இருக்குது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா ஹீரோ வந்து கூட்டிகிட்டு வந்துடுறா ஹீரோயினை வீட்டுக்கு. அப்போ ஹீரோயின் சொல்கிறா, என்னால் தான் உங்களுக்கு கஷ்டம், நான் வந்து போயிடுறேன் இங்கேருந்து அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ சொல்கிறான், இங்கே பாரு லூசு மாதிரி பேசாத, இதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் சொல்கிறா, நான் வந்து இனிமேல் ஸ்கூலுக்கு போக மாட்டேன், எனக்கு காலேஜ் போகிறக்கே பிடிக்கல, நான் வந்து எனக்கு வந்து பேச வராதனால எல்லாருமே என்னை புள்ளி பண்ணுறாங்க, எனக்கு போகிறக்கே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறா. ஹீரோ சொல்கிறான், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன், என்ன பிரச்சனைனாலும் நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. அப்புறம் ஹீரோயின் சொல்கிறா, என்னால் தான் உங்களுக்கு வந்து 100 மில்லியன் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ சொல்கிறா, இங்கே பாரு இனிமேல் நீ காசை பற்றி ஏதாவது பேசினா எனக்கு கோவம் வந்துடும், நீ வந்து எவ்வளோ வேணால் செலவு பண்ணிக்கலாம், என்கிட்ட நிறைய காசு இருக்குது அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறான். அடுத்த நாள் வந்து ஹீரோயின் வந்து ஆன்ட்டியை பார்க்குறக்காக வந்திருப்பா. அப்போ ஆன்ட்டி கேட்குறாங்க, நீ எப்படி இருக்கமான்னு கேட்கும்போது இவ சொல்கிறா, நான் ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் ஆன்ட்டி கேட்குறாங்க, அன்றைக்கி நீ சொன்னியே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொல்லி, அது உண்மையாவா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம், அன்றைக்கி வந்து காப்பாற்றினவர் தான் இதோட அப்பா அப்படின்னு சொல்கிறா ஹீரோயின். சரி உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா, கல்யாண சர்டிஃபிகேட்லாம் வாங்கியாச்சா அப்படின்னு சொல்லி ஆன்ட்டி கேட்குறாங்க. அப்போ வந்து அவள் தயங்குறா, இல்லை அப்படின்னு சொல்லும்போது என்னம்மா பேசுகிற, நீ கல்யாணம் பண்ணிட்டு தானே குழந்தை பெற்றிருக்கணும், நீ என்ன இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு ஆன்ட்டி கொஞ்சம் இதாகிறாங்க. அப்போ சொல்கிறா, இல்லை நாங்கள் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்கிறா. ஆன்ட்டி சமாதானப்படுத்துறதுக்காக தான் சொல்கிறா. ஆக்சுவலாக ஹீரோயின் நினச்சிட்டு இருக்கா, நம்ம ஹீரோ வந்து குழந்தை பிறந்தோடனே விட்டுட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி அவன் சொல்லியிருப்பான்ல கோவத்தில், அதை வந்து தப்பாக நினச்சிட்டா ஹீரோயின். அதனால ஆன்ட்டிகிட்ட வந்து சும்மா சொல்கிறா, சரி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஆன்ட்டி இதையும் சொல்கிறாங்க, நீ மறக்காமல் உங்கள் அம்மாவை பார்த்து இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடு அப்படின்னு சொல்கிறாங்க. இவளும் சரின்னு சொல்லிடுறா. அப்புறம் வந்து ஹீரோ வந்து அசிஸ்டண்ட்டை சொல்லியிருப்பான், ஹீரோயினோட மெடிக்கல் ரிப்போர்ட்லாம் செக் பண்ண சொல்லி அவள் த்ரோட்டுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா, அது எதனால பேச முடியலன்னு சொல்லிட்டு. அப்போ
அப்போ அசிஸ்டன்ட் சொல்லுவான், அவங்க த்ரோட்டுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அவங்க சின்ன வயசுல ஏதோ வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால தான் அவங்களால பேச முடியல. அவங்க மென்டல் ஹெல்த்துக்கு தான் ஏதோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்றான். கரெக்ட்டா அங்க ஹீரோயின் வந்துடுறா. வந்துட்டு ஹீரோயின் சொல்றா, "நான் வந்து அம்மாவ பார்க்க போலான்னு இருக்கேன்" அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோயின் கைய பிடிச்சிட்டு, "இங்க பாரு நானும் வரேன். அவங்களும் என் ஃபேமிலி மாரி தானே. நானும் பார்க்க வரேன்னு" சொல்லி ஹீரோ சொல்றான். நம்ம அசிஸ்டன்ட் கலாய்க்க ஆரம்பிச்சிடுறான் ஹீரோவ. எங்க பாஸ்க்கு வந்து கொஞ்சம் ரொமான்ஸ் கூட வருது அப்படின்னு சொல்லிட்டு, அவன் வந்து கோவம் வந்து குத்தி விட்டுறான் அவன. ஹீரோயின் வெளிய வந்துட்டு யோசிக்கிறா, உண்மையாவே இவனுக்கு நம்ம மேல அக்கறையா அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம கூட வரேன்னு சொல்லியிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவேளை இந்த குழந்தைக்காக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு போறா. அடுத்த நாள் ஹீரோயின் வந்து ஹீரோயினோட அம்மா பார்க்கறக்கா வந்திருக்கா. அவங்க அம்மாவுக்கும் வாய் பேச முடியாது போல. அவங்க அம்மா வந்து உடம்பு சரியாம ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. அதனால தான் வந்து ஆன்ட்டி கூட தங்கியிருக்கா. அவங்க அம்மாவனாலேயே பேச முடியாதனால அவங்க அம்மாவும் சைன் லாங்குவேஜ்ல 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்குற ஹீரோ வந்து சொல்ற அசிஸ்டன்ட், இதை வந்து என்னன்னு விசாரி அவங்க அம்மாக்கு என்னன்னு சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நைட் வந்து உட்காந்து ஹீரோயின் பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ வந்து ரிப்போர்ட் எடுத்து காமிக்கிறான். இங்கே பேர் உன்னோட தொண்டைக்கு வந்து ஒன்றுமே கிடையாது. நீ வந்து பேசலாம். நீ வந்து ஏதோ ஒரு சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் தான். உங்கள் அம்மாவுக்கு வாய் பேச முடியாதனால நீ அவங்க கூட இருந்தனால உனக்கும் பேச முடியலன்னு நினைக்கிறேன். ஆனால் உனக்கு உன்னோட த்ரோட்டுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீ ட்ரை பண்ணினா உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். கரெக்டாக வந்து ஹீரோயினுக்கு வாமிட் வர மாதிரி இருக்கு. ஹீரோயினுக்கு வாமிட் வந்து ஹீரோக்கு வரும்ல. ஹீரோ வாமிட் பண்ணுறா. இது பார்த்து அசிஸ்டன்ட் சிரிக்கிறான். சரின்னு சொல்லி எந்திரிச்சு போகலான்னு பார்க்குறா ஹீரோயின். திருப்பி ஹீரோயினுக்கு வாமிட் வருது. அப்புறம் 2 பேரும் மாற்றி மாற்றி வாமிட் எடுத்துகிட்டு இருக்காங்க. கரெக்டாக ஹாஸ்பிட்டல்லேருந்து ஃபோன் வருது. ஃபோனில் சொல்கிறாங்க, ஹீரோயினோட அம்மாவுக்கு வந்து சீரியஸாக இருக்குது, டக்குன்னு வாங்கன்னு சொல்லி 2 பேரும் பதறி அடிச்சுட்டு போகிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. அங்கே போயிட்டு ஹீரோயின் 2 பேரும் ஆப்ரேஷன் தேட்டர் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டாக டாக்டர் வந்து வெளியே வராரு. வெளியே வந்து எனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்கும் போது அவங்க சொல்கிறாரு, அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி கிட்னியில் வந்து ரொம்ப நாளாக பிரச்சனை இருக்குது. அவங்களுக்கு வந்து புதுசாக டோனர் வேணும். கிட்னி டோனர் கிடைச்சா மட்டுமே, கிட்னியை மாற்றினா தான் அவங்க வந்து நல்லா இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அப்போ தான் சரியாகும் அப்படின்னு சொல்கிறாரு டாக்டர். அப்போ ஹீரோ சொல்கிறா, நீ கவலைப்படாது, நம்ம பார்த்துக்கலான்னு சொல்லி ஹக் பண்ணுறா. அப்புறம் வந்து அம்மாவை பார்க்கலான்னு சொல்லி 2 பேர் வராங்க. அப்போ வந்து ஹீரோ சொல்கிறா, நீ வந்து பேச ட்ரை பண்ண உங்கள் அம்மாட்ட, அப்போ தான் அவங்க எந்திரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீ அவங்கள வந்து பேசி அவங்கள எப்படியாவது எந்திரிக்க வை. நீ பேசினா அவங்களுக்கு கேட்கல அப்படின்னு சொல்கிறான். அவன் நினைக்கிறான் ஹீரோயினை எப்படியாவது பேச வைக்க ட்ரை பண்ணும் அப்படின்னு சொல்லி. ஹீரோ வந்து நீ பேசுன்னு சொல்லிட்டு வெளியே போயிடுறான். ஹீரோயின் வந்து பேச ட்ரை பண்ணுறா. அம்மா அவன் நினைக்கிறா எனக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் ஏன் என்னால் பேச முடியல அப்படின்னு சொல்லி அவள் வாயிலேருந்து ஏதாவது வார்த்தை வர வைக்கணும்னு ட்ரை பண்ணுறா. ஆனால் அவனால் பேசவே முடியல. அழுகுதான் வருது அவளுக்கு. ரொம்ப ட்ரை பண்ணி கஷ்டப்பட்டு அம்மானு வாயில் வந்துடுது. அதுக்கப்புறம் லைட்டாக பேச ஆரம்பிக்கிறா. அம்மா எந்திரிங்க, நீங்கள் என்னை விட்டு போயிடாதீங்க அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே பேசுகிறா. இதெல்லாம் பார்க்குற ஹீரோக்கு ஹாப்பியாக இருக்கா அவள் பேசிட்டான்னு சொல்லி. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்து சொல்கிறான், இங்கே பாரு நீ கவலைப்படாத, நான் வந்து எல்லா டாக்டர்ட்டையும் சொல்லிட்டேன், எல்லா இடத்துலையும் சொல்லி வச்சுருக்கேன், எப்படியாவது உங்களுக்கு வந்து கிட்னி கிடச்சிரும், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் வந்து தேங்க்யூன்னு மனசில் நினைக்கிறான். அப்போ வந்து ஹீரோ சொல்கிறான், நீ எதாவது நினச்சியா அப்படின்னு சொல்லிட்டு. நீ உங்களுக்கு நான் நினச்சது கேட்கலையா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் நீ மனசில் நினைக்கிறது எனக்கு இப்போ கேட்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் சொல்கிறா, ஒருவேளை நான் இப்போ பேச ஆரம்பிச்சதுக்கப்புறம் நான் மனசில் நினைக்கிறது உங்களுக்கு கேட்கல போல அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் அப்போ நீ வந்து இனிமேல் வாய் திறந்து தான் நீ என்கிட்ட பேசணும் போல அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறான். அப்போ உனக்கு லவ் யூ சொல்லணும்னு தோணுச்சுனாலும் நீ வாய் திறந்து தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் போய் கிஸ் பண்ணிடுறா. ஹீரோ கிட்ட வந்து நிஜமாவே உனக்கு ஃபீலிங்ஸ் இருக்குல்ல என் மேலே அப்படின்னு சொல்லி கிட்ட வரா. ஹீரோயின் வந்து வெக்கப்படுறா. அடுத்த நாள் மார்னிங் வந்து ஹீரோயின் வந்து தூங்கி எந்திரிச்சு வரா. அப்போ ஆன்ட்டி வராங்க. வந்துட்டு நீ வந்து தூங்கி எந்திரிச்சிட்டியா, இங்கே பாரு உனக்காக தான் எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அவள் வந்து கேட்குற எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீ தான் பேச ஆரம்பிச்சிட்டில, அதனால தான் இது வந்து நம்ம கண்டிப்பாக செலிப்ரேட் பண்ணியே ஆகணும், உனக்காக நிறைய ட்ரெஸ்லாம் இருக்குது, இதெல்லாம் நீ போட்டுட்டு ஹீரோ கூட போய் வெளியே போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாங்க. அப்புறம் அவள் போட்டுட்டு ஹீரோ கூட வெளியே வரா ஷாப்பிங்க்கு. அங்கே பார்த்தா ஹீரோயின் காரில் விட்டு வெளியே வந்தேன்னா எல்லாரும் பெரிய மரியாதை தான் கொடுக்குறாங்க ஹீரோக்கு. இதெல்லாம் பார்க்குற ஹீரோயினுக்கு ஷாக்காக இருக்குது. ஏன் இங்கே கூட்டு வந்திருக்கீங்க, இந்த ஷாப்லாம் வேணாம், ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் எல்லா திங்ஸும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ சொல்கிறான், இங்கே பாரு நீ ஏன் இப்போ சூஸ் பண்ணுறேன், இல்லாட்டி நானே எல்லாத்தையும் பார்சல் பண்ணி எடுத்துகிட்டு வர சொல்லிடுவேன், எது ஓகேன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் சொல்கிறா வந்து நான் போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ சொல்கிறான் எல்லா காஸ்ட்லியான திங்ஸ் அவளுக்கு காமிங்கன்னு சொல்லிட்டு. அப்போ உள்ள வந்து ட்ரெஸ்ஸை பார்க்கலான்னு சொல்லிட்டு வராங்க. அங்கே ஒரு ட்ரெஸ் எடுத்து பார்க்குறேன். அந்த ட்ரெஸ் வந்து ஹீரோயினுக்கு பிடிச்சிருக்கு. அப்போ வந்து ட்ரையல் பார்க்கலான்னு சொல்லி அதை போய் ட்ரையல் பார்க்க போகிறா. இப்போ ட்ரையல் பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே ஒருத்தவங்க வெளியே நின்று அந்த 2 பேர் இருக்காங்க, அங்கே வேலை செய்கிற பொண்ணுங்க. அவங்க வந்து தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க ஹீரோயினை பற்றி தான். எவ்வளோ பணக்காரர் மிஸ்டர் கு, இவ வந்து பார்த்தா சீப்பாக இருக்காங்க, இவ வந்து ஏதோ செட்யூஸ் பண்ணி தான் கூப்பிட்டு வந்திருக்காங்க போல் அப்படின்னு சொல்லி ஓவராக பேசிகிட்டு இருக்காங்க அந்த 2 பேரும். இதெல்லாம் கேட்ட ஹீரோயின் வந்து கேட்டுட்டு வந்து திட்ட ஆரம்பிச்சிடறா. என்ன பேசிகிட்டு இருக்கீங்க ஓவரா அப்படின்னு கேட்கும்போது பிடிச்சி திட்டுறா அவங்க 2 பேர்த்தையும். திட்டும் போது கரெக்டாக ஹீரோ அங்கே வந்துடுறான். வந்துட்டு என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்குறான். அப்போ வந்து ஹீரோயின் சொல்கிறா, இவங்க 2 பேரும் நம்ம என்னை பற்றி தப்பாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ வந்து அவங்களை என்ன பண்ணுற பாருன்னு சொல்ல வரான். ஹீரோயின் சொல்கிறா, இதை நானே ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஹீரோயின் வந்து அவங்க 2 பேர்த்தையும் திட்ட ஆரம்பிச்சிடறா. அப்போ இதெல்லாம் பார்க்குற ஹீரோக்கு வந்து ரொம்ப
ரொம்ப ப்ரௌடாக இருக்குது, பெருமையாக இருக்கான் அவள் வந்து பேச ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு ஹீரோ வந்து ஹீரோயின்ட்ட கேட்குறான், இன்னைக்கு என்ன நீ ஹாப்பியாக இருந்தே, உனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிக்கிட்டே அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் சொல்கிறா, நான் ஹாப்பியாக இருந்தேன், எனக்கு அதெல்லாம் வாங்கிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் சொல்கிறா, அதுக்கப்புறமும் நான் வந்து இப்போ வந்து ஸ்கூலுக்கு போகணும்னு ஆசைப்பட்றேன், ஏன்னா நான் வந்து அன்றைக்கி பேச முடியாதனால தான் நான் கஷ்டப்பட்டு போக வேண்டாம்னு சொல்லிட்டு இப்போ தான் நான் பேச ஆரம்பிச்சிட்டேன்ல, நான் போய் என்னோட ஸ்டடீஸை கண்டினியூ பண்ணுறேன்னு சொல்லும்போது ஹீரோக்கு இதெல்லாம் கேட்கும்போது ஹாப்பியாக இருக்குது. அப்புறம் அவள் ஸ்கூலுக்கும் வந்துட்டா, ஸ்கூலுக்கு வந்து படிச்சுட்டு இருக்கும்போது அங்கே முன்னாடி இருக்க கிளாஸ்மேட்ஸில் அவளை பற்றி தப்பாக பேசுகிறாங்க. இவ வந்து காசெல்லாம் இல்லை, இவளுக்கு வேணும்னே பணக்காரனை வந்து கரெக்ட் பண்ணிட்டா, அதனால தான் இப்படி இருக்கான்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கு இப்போ வந்து கோவம் வந்துடுது. அவள் தான் பேச ஆரம்பிச்சிட்டால, வந்து ஓவராக திட்ட ஆரம்பிச்சிடறா, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக அந்த கிளாஸ் மானிட்டர் வந்து காப்பாற்றிடுறான் இவளை. அப்போ வந்து சொல்கிறா தேங்க்யூ அப்படின்னு சொல்லி கிளாஸ் மானிட்டர்கிட்ட சொல்கிறா. அப்போ வந்து கிளாஸ் மானிட்டர் கேட்குறான், நான் உனக்கு மெசேஜ் பண்ணல, ஏன் எனக்கு வந்து ரிப்ளையே பண்ணல அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் சொல்கிறா, நான் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன் அதனால தான் அப்படின்னு சொல்லும்போது, சரிவா நம்ம எங்கேயாவது சாப்பிட போகலாம், காஃபி குடிக்கலாம் அப்படின்னு கேட்கும்போது கையை பிடிக்கிறான். அது வந்து அவளுக்கு சுத்தமாக பிடிக்கல. வந்து இல்லை பரவாயில்ல இன்னொரு நாள் போகலாம் அப்படின்னு சொல்கிறா. அப்போ அவன் சொல்கிறான், சரி ஓகே நம்ம வந்து புக்ஸ் இருக்குது அங்கே லைப்ரரியில், அதை மட்டும் போய் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறான். சரிவா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி ஹீரோயினும் வரா. ஆக்சுவலாக இந்த கிளாஸ் மானிட்டர் ஒன்றும் நல்லவன்லாம் கிடையாது, அவனுக்கு வந்து ஹீரோயின் எப்படியாவது கரெக்ட் பண்ணணும் தான் ட்ரை பண்ணிட்டுருந்தான். நான் அந்த ஹீரோ கூட இருக்கால, அதெல்லாம் சுத்தமாக பிடிக்கல இவனுக்கு, இவளை ஏதாவது மாட்டி விடணும்னு சொல்லி தான் பிளான் பண்ணிட்டு தான் இருந்தான். அதுக்கப்புறம் ஹீரோயின் வேணும்னே ஒரு ரூம்குள்ளே கூட்டிகிட்டு வந்து லாக் பண்ணிவிட்டு வெளியே நின்றுட்டான். அப்போ ஹீரோயின் வந்து கெஞ்ச ஆரம்பிச்சிடறா, ஏன் லாக் பண்ணிங்க, நான் உள்ளே இருக்கேன் அப்படின்னு சொல்லி கெஞ்ச ஆரம்பிச்சிடறா. அப்போ அவன் சொல்கிறான், நான் சொல்கிற மாதிரி கேட்டால் தான் நான் உன்னை வெளியே விடுவேன் அப்படின்னு சொல்கிறான். இருந்தாலும் அவளை உள்ளே விட்டுட்டே லாக் பண்ணிவிட்டே அவன் போயிடுறான் அந்த இடத்து பக்கம். ஹீரோயின் ரொம்ப நேரமாக வந்து அங்கேயே அடைஞ்சு கிடக்குறா. அவள் கையில் ஃபோனும் இல்லை ஹீரோ கால் பண்ணுறதுக்கு, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு உள்ளே இருக்கா. அவளுக்கு ரொம்ப பசிக்குது வேற. இங்கே ஹீரோ வந்து வீட்டுக்கு வந்துட்டு மெய்ட்டை கேட்குறான், எங்கே ஹீரோயின்னு கேட்கும்போது அவங்க இன்னும் வரல காலேஜில் இருந்து அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னும் வரலையா, ஏதோ பிரச்சனை போல அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் பார்க்குறேன்னு அவனுக்கு ஏதோ தோணுது. அதனால அவன் காலேஜுக்கு வரலான்னு சொல்லி யோசிக்கிறான். இங்கே வந்து அந்த டோர் வந்து ஓப்பன் ஆகுது. ஹீரோயின் நினச்சிக்கிறா ஹீரோ தான் வந்தான்னு பார்த்தா அந்த மானிட்டர் பையன் தான் வந்திருக்கான். வந்து ஓவராக பேச ஆரம்பிச்சிடறான், என்ன உனக்கு அந்த பணக்காரன் தான் வேணுமா, அவனை வந்து விட மாட்டேன் கண்டிப்பாக, இன்னைக்கு நைட் நீங்கள் தான் இருக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு ஓவராக பேச ஆரம்பிச்சிடறான். நான் என்ன நல்லவன் நினச்சேன், நான் நல்லவன்லாம் ஒன்றும் கிடையாது, நீ வந்து நம்பிட்டியா அப்படின்னு சொல்லி ஓவராக பேசிகிட்டு இருக்கான். ஹீரோயின் கழுத்தை பிடிச்சி நடிச்சிட்டு இருக்கான். கரெக்டாக நம்ம ஹீரோ வந்து அந்த காலேஜுக்கு வந்துடுறான். அவன் வந்துட்டு அவள் தேடிட்டு இருக்கும் போது அவளுக்கும் கழுத்து வலிக்குது. அப்போ வந்து அவன் சொல்கிறான், அசிஸ்டண்ட்டே ஏதோ பிரச்சனை போல அவளுக்கு, நான் இங்கே தான் இருக்கா எங்கேயோ அப்படின்னு சொல்லிட்டு தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கான். இங்கே இவன் கையெல்லாம் கட்டி போடுறதுக்காக கயிறுலாம் எடுத்து கட்டி போட்டுட்டு அவள்கிட்ட தப்பாக நடந்துக்கிறோம் கிட்ட போகிறான். கரெக்டாக இவன் ஹீரோ வந்துடுறான் உள்ள. ஹீரோக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர டென்ஷன் ஆயிடுச்சு. அவனோட நெஞ்சிலே வந்து உதச்சிட்டு தள்ளி விட்டுறான். ஹீரோயின்ட்ட போய் உனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்கறக்குள்ள அவன் ஒரு குச்சி எடுத்துட்டு வந்து ஹீரோ தலையிலே அடிச்சிடறான். ஹீரோக்கு வந்து ரத்தம் வருது. கரெக்டாக இருந்தாலும் அவனை அடிக்கிறான். கரெக்டாக அசிஸ்டண்ட்டும் அங்கே வந்து அவனை அடிச்சு பிடிச்சிக்கிறான். ஹீரோயின்ட்ட கேட்குறான், உனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது ஹீரோயின் சொல்கிறான், உங்களுக்கு தான் தலையில் அடிபட்டுருக்கு, வாங்க ஹாஸ்பிட்டல் போகலான்னு கேட்கும்போது இல்லை உனக்கு என்ன ஆச்சுன்னு முதல் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக ஹீரோ வந்து மயக்கம் போட்டு விழுந்துடுறான் தலையில் அடிபட்டனால. அப்புறம் ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு வந்து வீட்டில் தான் இருக்கா ஹீரோ. ஹீரோயின் வந்து சூப் ரெடி பண்ணிட்டு வந்து கொடுக்குறான் ஹீரோட்ட. ஊட்டி விடுறான் தான் வரா, ஆனால் ஹீரோ வந்து டக்குன்னு கையில் வாங்கி அவனே குடிச்சுக்கிறான். ஹீரோக்கு வந்து கோவம் போல், அந்த கிளாஸ் மானிட்டர் பேச வேணாம்னு சொல்லியிருப்பான்ல, இருந்தாலும் பேசினனால தான் இவ்வளோ பிரச்சனை, அதனால கோவம் போல். அதுக்கப்புறம் அம்மா தான் வந்து ஹீரோட்ட பேசுகிறாங்க, என்னடா ஆச்சு பாரு எப்படி தலையில் அடிபட்டிருக்கு, சரி நீ இப்போ தான் கல்யாணம் பண்ணிக்க போகிற, குழந்தையே பிறந்துரும் போல், ஆனால் நீ கல்யாணமே பண்ணிக்க மாட்டேங்கிற, ஒழுங்காக அவளை கூட்டு போய் ரெஜிஸ்டர் பண்ண மேரேஜ் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ சொல்கிறான், எனக்கு அவளை பிடிச்சிருக்கு, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீங்கள் வந்து அவள்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக ஹீரோயின் உள்ளே வரும்போது பேசலான்னு போகும்போது கரெக்டாக கால் வருது டாக்டர்கிட்ட இருந்து. அதாவது கிட்னி வந்து கிடச்சிருச்சு டோனர், நீங்கள் வாங்க உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறக்கு அப்படின்னு சொல்லும்போது இவங்க 2 பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறாங்க. அப்போ ஹீரோயின்ட்டு வந்து ஒரு கன்சென்ட் ஃபார்மில் சைன் வாங்குறாங்க. அதாவது 100%லாம் சான்ஸ் இல்லை இந்த சர்ஜரி வந்து சக்ஸஸாக இருக்குது. ஹீரோயினுக்கு வந்து இதெல்லாம் கேட்கும்போது கஷ்டமாக இருக்குது, இருந்தாலும் சைன் பண்ணி கொடுத்துறா அவங்க அம்மாவுக்கு எப்படியோ சரியாகணும்னு சொல்லிட்டு. அப்புறம் சர்ஜரியும் முடிஞ்சிருது. சர்ஜரி முடிஞ்சோன்னு டாக்டர் வந்து சொல்கிறாரு சர்ஜரி வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி. அம்மாவுக்கு இப்போ எதுவும் பிரச்சனை இல்லை, ரெஸ்ட் எடுத்தால் போதுன்னு சொல்லி டாக்டர் சொல்லி அம்மா வெளியே கூட்டிகிட்டு வராங்க. கரெக்டாக வந்து ஹீரோயின் 2 பேர் தான் நிற்கிறாங்க. ஹீரோவை பிடிச்சி தள்ளி விடுறாங்க அவங்க அம்மா. ஹீரோ அதை பெருசாக எடுத்துக்கல. அடுத்த நாள் ஹீரோயின் வந்து அம்மாவை பார்க்குறக்கா வந்திருப்பா. அம்மாவுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, உனக்கு நிஜமாவே பேச முடியுதா, எப்படி உன்னால் பேச முடியுதுன்னு கேட்கும்போது ஹீரோயின் சொல்கிறா, எனக்கு வந்து அது வந்து சும்மா என்னோட மென்டல் ப்ராப்ளம் தான் போல், அதனால தான் என்னால் பேச முடியல, எனக்கு த்ரோட்டில் எந்த ப்ராப்ளமும் இல்லைம்மா, இனிமேல் என்னால் நல்லா பேச முடியும் அப்படி சொல்கிறா. அம்மாவுக்கு அதை கேட்கும்போது ஹாப்பியாக இருக்குது. அதுக்கப்புறம் அம்மா கேட்குறாங்க, அம்மாவுக்கு வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்க விஷயம் தெரிஞ்சிச்சு போல். அதுக்கப்புறம் அம்மாவை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவள் சொல்கிறா அவர் தான் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அம்மாவுக்கு வந்து சுத்தமாக பிடிக்கல. இப்போ நீ
கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டியா அப்படின்னு சொல்லி அம்மா கேட்குறாங்க. அம்மா கேட்கும்போது ஹீரோயின் யோசிக்கிறா. வந்து குழந்தை பிறக்க வரைக்கும் தானே அவன் இருக்குவேன்னு சொல்லியிருப்பான். அதனால அவள் வந்து ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறா. அம்மாக்கு இது சுத்தமாக பிடிக்கல. அவள் எவ்வளோ பேசி சொல்ல ட்ரை பண்ணுறா. இருந்தாலும் அவங்க அம்மா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. நீ ஒழுங்காக அவனை விட்டு வந்துரு. நீ என் கூட தான் இருக்க போகிற. நீ போய் இப்போ வந்துட்டு சொல்லிட்டு தான் வரப்போகிற. நீ வந்து அவனை விட மாட்டேன் கண்டிப்பாக. எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லி அம்மா திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. ஒழுங்காக இப்போவே போ, அவன்கிட்ட போய் நீ வேணான்னு சொல்லிட்டு வர அப்படின்னு சொல்லி அம்மா அமுச்சு விட்றாங்க. ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட வந்து சொல்லலாம்னு சொல்லி வந்திருப்பா. ஹீரோ ஆனால் என்ன நினச்சிருப்பானா, ஹீரோயினுக்கு எதுவும் ப்ரொப்போஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு பொக்கே ரிங் எல்லாமே வாங்கி வச்சிருப்பான். அசிஸ்டன்ட் கேட்டிருப்பான். நான் அழகாக இருக்கேனான்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பான். அவன் சொல்லுவான் பெர்ஃபெக்டாக இருக்குது, நீங்கள் போய் இப்போ சொல்லுங்கள், அவன் உங்களுக்கு ஓகே சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லி அமுச்சு விடுவான். ஹீரோயின் வந்து வெயிட் பண்ணிருப்பா வீட்டில். கரெக்டாக ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்துடுவான். ப்ரொப்போஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பொக்கே எடுத்து முதல் கொடுப்பான். ரிங் கொடுக்கலான்னு வரக்குள்ள அவன் சொல்லிடுவா, இல்லை வேண்டாம், நம்ம 2 பேரும் பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடும். ஏன் எப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லும்போது, இங்கே பாருங்கள், நீங்கள் வந்து இந்த குழந்தைய பெற்று கொடுக்குறக்காக தான் இருக்க சொன்னீங்க. நான் எப்படியோ அந்த குழந்தைய வந்து உங்களுக்கு கொடுத்துட்றேன் பெற்று, ஆனால் நான் உங்கள் கூட இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து போயிடுறா. ஹீரோக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடும். அந்த ரிங்கை கையில் வச்சு பார்த்துட்டே ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் வந்து அவன் ஆஃபீஸில் இருந்துட்டு அசிஸ்டண்ட்டை கேட்டுட்டு இருப்பான். ஏன் அவன் வந்து என்னை விட்டுட்டு போனான், ஏன் பிடிக்கலன்னு சொன்னான், நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பான். அப்போ வந்து அசிஸ்டன்ட் சொல்லுவான், ஒருவேளை அவங்க அம்மாவை பார்த்ததுக்கப்புறம் தான் அவங்க வேணான்னு சொன்னாங்க, அவங்க அம்மா ஏதாவது சொல்லியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து யோசிக்கிறான், ஏன் அவங்க அம்மாவுக்கு என்ன பிடிக்கல அப்படின்னு யோசிக்கும் போது, இன்னும் அவன் கல்யாணம் பண்ணிக்கல, அதான் அவங்களுக்கு பிடிக்காம இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். குழந்தைய பொறுக்க போடுது. ஆனால் இன்னும் நான் கல்யாணம் பண்ணிக்காதனால அவங்க ஒன்றும் கோவமாக இருக்காங்க போல. கண்டிப்பாக நான் போய் இப்போ அவள்கிட்ட ப்ரொப்போஸ் பண்ணால் ஓகே சொல்லிடுவா, நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அவளை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இங்கே ஹீரோயின் வந்து வில்லேஜ்க்கே வந்துட்டா, அதாவது அந்த ஸ்லம்முக்கே வந்துட்டா. அங்கே இருக்கவங்கலாம் தப்பாக பேச ஆரம்பிச்சிடறாங்க ஹீரோயினை. இவ வந்து ப்ரெக்னென்ட் ஆகிட்டு வந்தால் ஒன்றும் கல்யாணமே பண்ணிக்கல, இவளை வந்து விட்டுட்டு போயிட்டான் போல, அவன் யாருன்னே தெரில அப்படின்னு சொல்லி எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க தப்பா. கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறா. ஹீரோவை பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு ஷாக் ஆகிடுது. ஷாக் ஆனேனும் ஹீரோ வந்து ப்ரொப்போஸ் பண்ண ஆரம்பிச்சிடறான். இங்கே பாரு, நான் வந்து உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன், நம்ம 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லி ரிங்கை கொடுக்குறான். எல்லாத்துக்கு முன்னாடி கொடுக்குறான். அப்போ வந்து ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஹீரோயினும் ஓகே சொல்லிடுறா ஹாப்பியாக. அதுக்கப்புறம் 2 பேரும் போய் மேரேஜ் ரெஜிஸ்டரும் பண்ணிட்டு வந்துடுறாங்க. ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வந்துட்டு க்யூட்டாக கிஸ் வேறு கொடுக்குறான். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு ஹீரோயினுக்கு வந்து ப்ரெக்னன்சி டைமும் வந்துடுச்சு, அதாவது குழந்தை பிறக்கிற டைம் வந்துடுச்சு. ஹீரோயின் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அவளுக்கு ப்ரெக்னன்சி பெயின் வந்துடுச்சு. நம்ம ஹீரோயினுக்கு தான் என்ன ஃபீல் ஆனாலும் நம்ம ஹீரோக்கும் ஆகும்ல, அதே மாதிரி ஹீரோக்கும் ப்ரெக்னன்சி பெயின் வந்த மாதிரி வலிக்க ஆரம்பிச்சிருது. அவன் உன்னை டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன்னு எந்திரிக்கிறான். அவனுக்கும் வயிறு வலிக்குது. அப்புறம் எப்படியோ ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்துடுறாங்க. ஹீரோயின் வந்து உள்ள லேபர் பெயினில் இருக்கா. அப்போ இங்கே ஹீரோ வெளியே நின்றுட்டு ஹீரோக்கும் வலிக்குது, ஹீரோக்கும் எனக்கும் ஏதாவது மாத்திரை கொடுங்க அப்படின்னு சொல்லி கதறிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஒரு வழியாக குழந்தையும் பிறந்துருச்சு. ஹீரோ வந்து ஹீரோயினை பார்க்கறக்கா வரான். அப்போ வந்து கேட்குறா, ஏன் உங்கள் மூஞ்சி இப்படி ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்கும்போது, அப்போ அசிஸ்டன்ட் சொல்கிறான், உங்களுக்கு வலி வந்த மாதிரி அவருக்கும் வலி வந்துருச்சு அதான் அப்படின்னு சொல்லும்போது, ஐயோ உங்களுக்கும் வலிச்சுதா அப்படின்னு சொல்லிட்டு அவ பார்க்குறா. கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க அம்மா வந்து ஹீரோயினை பார்க்கறக்காக வராங்க. அப்போ வரும்போது அவங்க நிறைய க்ரீன்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க, காய்கறிலாம் அதுதான் கொண்டு வந்திருக்காங்க. இருந்தாலும் அவங்க அம்மாவுக்கு வந்து இப்போ ஹீரோவை பிடிக்கல தான் கொஞ்சம், இருந்தாலும் வந்தாங்க ஹீரோயினை பார்க்கறக்காக. ஹீரோவோட அம்மா நல்லா பேசுகிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்கு. சரி ஓகே, அவங்களும் நல்லவங்க தான் போகலன்னு சொல்லி அவங்களும் வந்து சாப்பிட்லான்னு சொல்லி வந்து உட்காந்துக்கிறாங்க. அப்புறம் 4 பேரும் ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நைட் ஆகிடுது. ஹீரோ வந்து புலம்ப ஆரம்பிச்சிடறான், என்ன நீ எனக்கு கண்டுக்கவே மாட்டேங்கிற, குழந்தை பிறந்ததுலேருந்தும் எனக்கு கண்டுக்க மாட்டேங்கிற, படிச்சுக்கிட்டு இருக்கு, எப்போதான் எனக்கு வந்து அட்டென்ஷன் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து படிக்கணும், எனக்கு நிறையா இருக்குல்ல, நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சரா. ஹாப்பி எண்டிங்கோட இந்த மூவியை முடிச்சிருக்காங்க. இந்த மூவி எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.